அனைவருக்கும் வணக்கம். வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக வாகை யாழிசை ஆய்வு மன்றம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற 5 நாள் தொடர் ஆய்வரங்கம், தேசிய அளவிலான தொடர் ஆய்வரங்கம், தமிழ்நாடு நாள் நினைவு சிறப்பு தீர்மானத்தை முன்வைத்து இன்றைக்கு நிறைவு நாள் உரை. ஏற்கனவே நமது அரங்கத்துல 2 உரைகளை நமக்கு வழங்கிய திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் இளங்கோ அவர்கள் இன்றைய நிறைவு நாள் உரையை நமக்கு வழங்க இருக்கிறாங்க. தமிழ் சமூகத்தினுடைய பயண வெளிக்குள்ளாக ரயில் அப்படிங்கிற தலைப்புல இன்றைய உரையை நமக்கு வழங்க இருக்காங்க. ரயில் குறித்து நிறைய புதிய புதிய செய்திகள் நமக்கு தர இருக்கிறாங்க. நானும் கூட நான் என்னென்ன செய்திகள்லாம் அதில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்பதற்காக உங்களை போல ஆவலோட நானும் கூட காத்திருக்கிறேன். ரயில் சார்ந்து நிறைய செய்திகளை வச்சுருக்காங்க. ஏற்கனவே நான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய அறியப்படாத வழக்காறுகளை, அறியப்படாத வரலாறுகளை நோக்கி தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு ஆய்வாளர், ஆசிரியர். நிறைய அவருடைய விஷயங்கள்ல நிறைய துருன்னு சுத்திக்கிட்டே இருப்பாப்புல. ஏதாவது யார்ட்டையாவது பேசிக்கிட்டு தொடர்ந்து பேசுவதன் மூலமாக யாராவது ஏதாவது ஒரு புதிய செய்தி சொன்னாங்கன்னா அது குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்யறதுலையும் அது குறித்த தேடல்களிலையும் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்தக்கூடியவர். பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில இந்த மாதிரியான பணிகளை அவர் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆய்வாளர். அவர் இன்னைக்கு தமிழ் சமூக பயண வெளிக்குள்ளாக ரயில் குறித்து என்னென்ன செய்திகள் எல்லாம் சொல்ல இருக்காங்க அப்படின்றது உங்களோடு சேர்ந்து நானும் அவளோட காத்திருக்கின்றேன். அவர்களை வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் வாகை யாழிசை தமிழியல் ஆய்வு மன்றத்தின் சார்பாகவும் வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், ஆய்வாளர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக என்று வரவேற்று அவரை உரையாற்ற வருமாறு பேரன்போடு அழைக்கின்றேன். நன்றி. மியூட்ல எடுத்துக்கோ. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். சூப்பரா இருக்கு. வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய தகவல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா தகவலை தெரிவிக்கிறதுக்கு முன்னால சில புத்தகங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் என்னுடைய உரையை தொடங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஆட்சேபம் இருந்தா சொல்லுங்க, இல்லை அப்படின்னா நேரடியாக நான் அந்த கட்டுரைகளை எழுதுறேன். ஏன்னா ஒரு கட்டுரை எழுதுவதற்கு தோராயமா சில பேர்களுக்கு 5 நாள் எழுதுறாங்க, சில பேர் 10 நாள் எழுதுறாங்க. ஆனா நான் ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்டுரைக்கான தேடல்களோடு தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கேன். ஒரு பைய அளவுக்கு மட்டும் சேர்த்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இந்த சேர்த்து வச்ச செய்திகளை எல்லாமே ஒருமுகப்படுத்த வேண்டும். இந்த மித்த 2 நாள் நடந்த இதை நான் ஏற்கனவே கட்டுரையா எழுதிட்டு எனக்கு ஏத்தாப்புல உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஆனா இந்த கட்டுரை அப்படி கிடையாது. இந்த கட்டுரைக்கு நான் சோர்ஸ் மட்டுமே அவசான சோர்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன். இது சில தகவல்கள் உங்களுக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த கட்டுரையுடைய சாராம்சத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது தமிழ்நாடு ஏ.கே. செட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு, இவருடைய புத்தகத்தை நீங்க பயண இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புல பார்ப்பீங்க. ஆனா இந்த பயண இலக்கியம் மட்டுமல்ல, இதற்குள்ள நிறைய ரயில் பற்றியான கும்மி பாடல், கடிக்கால் கும்மி, ராயபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராயபுரத்துக்கான ஸ்டேஷன் கும்மியை பற்றியான பாடல் இருக்கு. இது ஏன் சொல்ல வர அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் ரயில்வே ஸ்டேஷன் ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான். நீங்க 1900க்கு அப்புறம் தான் எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனே உருவாக்கப்படுகிறது. அதுக்கு முன்பு வரைக்கும் அதனுடைய போக்குவரத்து அமைப்பு, ஒட்டுமொத்த அமைப்பு எல்லாமே ராயபுரத்தை மையமாக வச்சு மட்டும்தான் இருக்கு. நமக்கு நவீன அமைப்பினுடைய பெரிய சாராம்சமே ரயில் போக்குவரத்து தான். பல்வேறு மனிதர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருந்தது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காத ஒரு கட்டுரையும் என் தகவல் இருக்கு, அதை சொல்லியிருந்தேன். சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை தமிழ் இந்து பத்திரிகையில வெளிவந்தது. அந்த பத்திரிகையில வெளிவந்த ஒரு கட்டுரை
சமூகத்துல இருக்கிற இடர்பாடுகளை எப்படி களைஞ்சது, குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய குலசேகரப்பட்டினத்துல இருக்கிற ரயிலை பற்றியான விவரங்களை எல்லாத்தையும் அந்த கட்டுரையில அவங்க சாராம்சமா குடுத்திருப்பாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் என் கையில கிடைக்கல. ஆனா நான் வாசிச்சிருக்கேங்கிறது எனக்கு தெளிவா தெரியும். இப்படியாப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம வந்து ரயில பத்தி தெரிஞ்சுக்கணும். இது இந்த கூட்டத்துல யாருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் என்பது யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கூடுதலான தகவல் இருக்கும். இல்லன்னா அடுத்த புத்தகத்துக்கு நான் கிளம்புறேன். இன்னொன்னு என்ன அப்டின்னா, நமக்கு ரயில பத்தி தெரிஞ்சுக்கிட்டது வந்து பெரிய விஷயம் இருக்குன்னா, ஆஸ்துறை கொலை. அது வந்து வாஞ்சி மணியாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். அதுக்கு முன்னாடி வந்து மணியாச்சி, அந்த மணியாச்சியில தான் ஆஸ்துரை வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாரு. பின்னாடி வந்து வாஞ்சி மணியாச்சியாக ஆ பெயர் கொடுக்கப்படுகிறது. அது வேற அந்த கதைகள் எல்லாமே தெரியும். இந்த கட்டுரை எழுதுவதற்கு எனக்கு ஒரே ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, என்னுடைய மாணவன் ஆ முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு, முருகன் வெங்கடேஷ். அவனுடைய ஃபுல் நேம் அவர்தான். அவன் வந்து யுஜி படிச்சுட்டு, பிஜி வந்து படிக்காம நேரா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே எக்ஸாம் எழுதி அவன் போயிட்டான். ஒரு 4, 5 வருடங்களுக்கு அப்புறம் அவன சந்திக்கும்போது, ரயில் குறித்தான எங்களுடைய உரையாடல்கள் எப்போதுமே அவங்களோடு இணைஞ்சு போய்க்கிட்டே இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான், ரயில் குறித்தான ஒரு பார்வைய வந்து அகலப்படுத்த வேண்டும் அப்படின்னு இதுக்கான தேடல்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சேன். அந்த செய்ய ஆரம்பிச்சதனுடைய விளைவுகள தான் இன்னைக்கு நெறைய ரயில் கிடைக்கு. ரயில்ல வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு கதைய நான் படிச்சேன். என்ன அப்படின்னா, இந்தியா, பாகிஸ்தான் பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய, பாகிஸ்தான் பிரிவுல வந்து ஒரு கதைய வந்து கோடிட்டு காட்டியிருப்பாங்க. இதுவும் ரயிலை மையமா வச்சு தான். ஏன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தான்ல உள்ளவங்க எல்லாமே இந்தியாவுக்கு வரக்கூடியவங்க இந்தியாவுக்கு வரலாம். இங்கேக்கு உள்ளவங்க அங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஜ நம்ம பஞ்சாப்ல இருக்கக்கூடியவங்க அனைவருமே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து நான் அப்போ படிக்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு தெரியல. அந்த ட்ரெயின்ல தான் அவ்வளவு பேருமே ஏறி வர்றப்ப சொன்னாங்க. ஆனா இந்த ட்ரெயின ஓட்டுனவர் யாரு அப்படின்னா, ஒரு தமிழன் என்பது இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா, போறவ உயிரோடு திரும்பி வர முடியாது. அப்படிதான் வந்து ஒப்பந்தமே போட்டிருந்தாங்க. உங்களுடைய உயிருக்கோ, எங்களால எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டாலோ நாங்கள் பொறுப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ரயில்வே டிபார்ட்மெண்ட்க்கு லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு தான் அந்த ட்ரெயின கொண்டு போறாங்க. கொண்டு போயி அவ்வளவு பேரையும் கொண்டு வந்தாங்க. இது ஒரு பத்திரிகை நியூஸு. பின்னாடி நான் தகவல எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நியூ நம்ம நியூ செஞ்சுரி பதிப்பகத்துல இத ரயில பத்தி ஒரு பெரிய புத்தகமே வந்திருக்கு. இந்த கதைய உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த கதை தான் என்ன வந்து ரயில தேட வச்ச கதை. இந்த கதை ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல. ஆ ஒரு இரட்டை குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை குழந்தைகள ஒரு அம்மா வந்து கஷ்டப்பட்டு அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறுதாங்க. ரொம்ப ஒரு நெருக்கடி. ஏன்னா அந்த ட்ரெயின் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க எல்லாரும் படிக்க வேண்டியது இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்த வாசிச்சாகணும். அந்த ரொம்ப நெருக்கடியில அந்த வண்டிக்குள்ள அவங்க ஏறுறாங்க. ஏறி முடித்த பிறகு உள்ள வந்து பார்த்தா, மூச்சு திணறி ஒரு குழந்தை இறந்து போயிருது. இது பெரிய வலி வேதனை. தன்னுடைய தோள்பட்டையில் சுமந்திருக்கிற குழந்தைக்கு எவ்வளவு வலி இருக்குன்னு அப்பதான் அந்த அம்மாவால உணர முடியும். மிச்சவங்களாலும் அது ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தை இறந்து போச்சுல்ல, இந்த குழந்தைய வந்து நீங்க வந்து தூர போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இவங்க எக்காரணத்து கொண்டும் அத அனுமதிக்கப்படாம தன்னுடைய நெஞ்சிலேயே வச்சு வச்சு அப்படியே கொண்டு வராங்க. ஒரு நாள் முழுவதும் ட்ரெயின் டிராவல் போயிட்டே இருக்கு. மறுநாள் ட்ரெயின் டிராவல் போயிட்டு இருக்கும்போது, மடியில ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு. நெஞ்சில ஒரு குழந்தைய வச்சு தட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்மா இவ்வளவு நேரம் முழிச்சுட்டு இருந்ததுனால, அவளுக்கு கண் அசந்து அந்த அம்மா டக்குன்னு தூங்கிருந்தாங்க. தூங்குனவன உடனடியாக எடுத்து, அந்த நெஞ்சில இருந்த ஒரு குழந்தைய எடுத்து என்ன செய்றாங்க, எடுத்து தூரத்துக்கு எறிஞ்சிருக்காங்க. இப்பதான் பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, நெஞ்சில வச்சிருந்த குழந்தை உயிரோட குழந்தை, மடியில படுத்திருந்த குழந்தை, உயிர் அற்ற குழந்தை. இதுதான் அந்த கதை. இந்த கதைய படிச்ச பிறகுதான், ஓ! அந்த பிரிவினைவாதத்துல எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது. அ இந்த ரகசியத்த தேடி அலையும் போதுதான் ரயில பற்றியது. ரயில வந்து எல்லாரும் கவர்மெண்ட் அப்படின்னு நெனச்சிராதீங்க. கவர்மெண்ட் கிடையாது. அது வந்து தனியாருக்கு கொடுக்கப்படும். ஆ சதர்ன் இந்திய ரயில்வே, அதுக்காக கிழக்கிந்திய ரயில்வே எல்லாமே மொத்தம் 3 ரயில்வே நமக்கு இந்தியாக்குள்ள உண்டு. இந்த 3 ரயில்வேல தென்பகுதியில ஃபுல்லாமே சதர்ன் இந்திய ரயில்வே எஸ்ஐஆர். அதுக்காக கிழக்கிந்திய ரயில்வே வந்து பம்பாயில இருந்து வங்காளதேச கல்கத்தா வரைக்குமான ரயில்வே. இவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு, இது இவங்கன்னா யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராணியுடைய உறவுக்காரங்க.
அவங்க ஒரு பெருங்கொண்ட தொகையை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அதன் மூலம் ஒரு லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக அவங்க வராங்க. இதுல இடையில போயிட்டாங்க அப்படின்னா இத்தனை % உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாமே ஒப்பந்தம் பேசப்படுது. அப்படிதான் நமக்கு நீங்க வந்து 19ஆம் நூற்றாண்டு ரயில்வே உள்ளுக்குள்ள நமக்கு வருது. முதல் ரயில்வே பொறுத்த வரைக்கும் 1855 உங்களுக்கு எல்லாமே தெரியும். பூனால வந்து ரயில்வே வந்து வந்து சேர்ந்தது. பம்பை டு பூனா. பம்பை பம்பை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா பம்பையில எந்த இடம்ங்கிறத வந்து போர்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. போர்பந்தருக்கு தமிழ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சாக்கு மூட்டை சந்தை அப்படின்னு அர்த்தம். அப்பனா சாக்கு மூட்டை சந்தை அப்படின்னு இந்த ஒரு வேர்டு வரும்போது வணிக அமைப்பு ரீதியான இடங்களை மட்டுமே மையமா வைத்து எல்லோருடைய ரயில் போக்குவரத்து எல்லாத்தையும் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் நீங்க சென்னையிலையும் பார்க்கலாம். சென்னையில நீங்க பார்க்கும்போது வாலாஜாபேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே பொருள் அமைப்பு தான். அங்கேயும் சந்தைகள் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் முக்கியமா அவங்களுடைய வணிக அமைப்புன்னு சொல்லக்கூடிய வணிக அமைப்பை செயல்படுத்துவதற்காக இந்த போக்குவரத்தை உள்ளத்தி கொண்டாங்க. இங்க இருந்த பொருட்களை அனைத்துமே கொண்டு போக்கப்பட வேண்டும் என்ற ஒரு இது, அதுவும் துரிதமான வகையில வந்து கொண்டு போக்கப்பட வேண்டும் என்பதற்கான வழிமுறை அப்படின்னு சொல்லிக்கிட்ட வழிமுறைகளை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படிதான் நமக்கு வந்து போக்குவரத்து அப்படி சொல்லக்கூடிய போக்குவரத்து அமைப்பு எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காந்தி பத்தி உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. காந்தியுடைய சுயசரிதை ஆனாலும் சரி, அதுக்கான திருவிக்க எழுதிய புத்தகங்கள் ஆனாலும் சரி, இந்த புத்தகத்துல காந்தி வந்து தென்னாப்பிரிக்கால அவருடைய எடுக்கப்பட்ட டிக்கெட்டு அந்த இடத்துல இருந்து அவர் இறக்கி விடப்படுகிறாரு. 3rd கிளாஸ்ல போறாரு. இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு அவர் எக்காரணத்து கொண்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயோ செகண்ட் கிளாஸ்லயோ அவர் இன்னைக்கு வரைக்கும் பயணம் செஞ்ச மாட்டார். எல்லாமே 3rd கிளாஸ்ல மட்டும் பயணிச்சிருப்பாரு. இது அவருடைய கொள்கை கோட்பாடாகவே அவர் கடைசி வரைக்கும் வச்சிருந்தாரு. இது காந்தி பத்தியான ஒரு வாழ்வியல் முறைகளை பத்தி இருக்கலாங்க. ஏன் 3rd கிளாஸ்ல போனாரு எல்லா விவரத்தையும் நீங்க சரித்திரத்தை நீங்க நோண்டி எடுத்து பார்க்கலாம். காரணம் நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல இருக்கிற வசதி வாய்ப்புகள், ஏன்னா அதுல அந்த அளவுக்கு லாபங்கள் கிடையாது ஃபர்ஸ்ட் கிளாஸோ செகண்ட் கிளாஸோ. ஆனா 3rd கிளாஸ்ல வரக்கூடிய லாபங்கள் மட்டும்தான் இன்னைக்கு அதிகபட்சமான லட்சக்கணக்கான ரூபாய் அப்பவுமே அதுல போட்டிருக்காங்க. அந்த இதை பத்தியான வரலாறு பற்றி நீங்க இதுக்கு பிடித்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் ரயில் கதை, இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு படிக்க வேண்டிய கதை அமைப்பா இருக்கு. அன்னைக்கு ரயில்லாம் எப்படி இருக்கும், ரயில் என்ஜின் எப்படி இருக்கும், அந்த தண்டவாளம் எப்படி இருக்கும், என்ன குறிப்புகளோடு கொடுக்கப்படுது. சரி, இது இன்னொரு புத்தகம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டானா முச்சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியம். இது வந்து சலபதி சார் எழுதின புத்தகம். கண்டிப்பாக எல்லாராலும் படிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த முச்சந்தி இலக்கியம். இந்த இலக்கியத்துல குஜிலி கதை சந்தையை பத்தி எழுதியிருப்பாரு. அந்த சந்தைக்குள்ள பார்க்கும்போதுதான் இதுல சில பாடல்கள் நிறைய வழங்கப்பட்டிருக்கு. இந்த பாடல்கள் வந்து உங்களுக்கு எப்படியாப்பட்ட பாடல் இருக்கு அப்படின்னா நெல்லு குத்துற அப்படி ஒரு பாடல் இருக்கு. இதுக்கப்புறம் 2வது இன்னொரு பாடல் உண்டு. இதுல வந்து 3 பாடல் இருக்கு. அடுத்த நாத்தனார் வாயாடி என்று வழங்கும் திருமண கண்காட்சி ஓடமும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 2 இது கும்மி இருக்கு. நமக்கு மேல இருக்கிற அந்த கும்மி மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன், இந்த இதை வச்சுக்கிட்டு தான் நான் ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இருந்ததுக்கான நமக்கு தெளிவான முறையிலான ஒரு பதம் நமக்கு கையில கிடைச்சது. இதையும் தாண்டி இவர் இன்னொரு சில புத்தகங்கள்ல இந்த பாடல்களை வந்து தொகுத்து எடுத்து வச்சிருக்காரு. மெட்ராஸ் ரயில் கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை பத்தியே அவர் குறிப்பு கொடுக்காரு. 1913 நடந்த இந்த குறிப்புகள் அவருக்கு இது பாடல் தான். இந்த பாடல்னா உண்மைத்தன்மையா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஆனா பத்திரிகையில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவத்தையும் ஒரு படைப்பாளியால் உட்கரிக்கப்பட்டு அதை அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. அதுதான் இதுல பெரிய விஷயம். நீங்க திருச்செந்தூர் ரயில் வந்து 1923ஆம் ஆண்டு உருவாக்கப்படுகிறது. அப்பனா இதுக்கு முன்பு என்ன செஞ்சிருப்பாங்க, ஏது இருப்பாங்க பார்த்தோம். அப்படியே இதை பத்தி தேட ஆரம்பிச்சா அந்த புத்தகத்துல அப்படிதான் இருக்கும். 22/2/23 அப்படின்னு பாட்டு ஆரம்பிக்காங்க. எனக்கு வாசிக்கும் போது இதுல பெரிய இது இருந்தது. இதுக்கப்புறம் தான் அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ண வரும்போதுதான் 1923ஆம் ஆண்டு இந்த ட்ரெயின் வந்து தொடங்கப்பட்டது. இந்த ட்ரெயின் தொடங்கப்பட்டதுக்கு ஒரு வகையை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா 1903ஆம் ஆண்டு ட்ரெயினுக்கான சாங்ஷன் ஆயிட்டு. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஏன்னா இது மக்களா சேர்ந்து எல்லோருமே போய் அந்த கவர்மெண்ட் கிட்ட கேட்காங்க. அவங்க அதுக்கான சாங்ஷன் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கான நீங்க ஒரு பணத்தை வந்து நீங்க கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் பட்டா வரின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகளை வந்து பயன்படுத்துறாங்க. எல்லோருடைய வரி கிடைச்சது மொத்தம் 12 லட்சம் ரூபாய் அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க.
ஆனா மொத்தம் 33 லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படுது. ஆனா 12 லட்சம் தான் வந்தது. இதற்கு இடைப்பட்ட நேரத்துல ஜெர்மனில மிகப்பெரியதான ஒரு போர் நடைபெற்றமையால இங்க நடந்த அனைத்து தண்டவாளங்களையும் எடுத்துட்டு கொண்டு போயிட்டாங்களாம். இதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்க ட்ரெயின் வந்து எதற்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டேன்னா, துரிதமான நம்மட்ட இருக்கக்கூடிய வணிக அமைப்பை கொண்டு போவதுக்கு மட்டுமல்ல, ராணுவத்தை வந்து இடப்பெயர்ச்சி சீக்கிரமாக செய்யப்படுவதற்குமான ஒரு வாழ்வியல் முறையை வந்து கடைபிடிப்பதற்கும் இந்த ட்ரெயினை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் நீங்க வந்து பர்மா நடைபயண குறிப்புகளை இடம்பெற்றிருக்கும் போது நீங்க படிக்கலாம். அதுல இத முக்கிய இடத்த வந்து அது குறிப்பிட்டு பேசியிருப்பாங்க. இந்த லைன் ரொம்ப இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க மெட்ராஸ் ரயில் போல பெங்களூர் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்களூர் மெயில்ல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட விவரத்த குறிப்பு இருக்கு. அப்பனா இந்த மெயில்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தபால் ஆபீஸ் தபால் எந்தெந்த வண்டியில ஏத்துறாங்களோ அதற்கு மட்டும்தான் மெயில் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க பேசஞ்சர் வண்டியில வந்து லெட்டர்லாம் ஏத்த மாட்டாங்க. மெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்ல மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த லெட்டர். இப்போ அப்படி கிடையாது. இப்ப எக்ஸ்பிரஸ் எல்லாமே அவங்க வந்து ஏத்துறாங்க. அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு பெரிய நிறுவன அமைப்பாகவும் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரயில் மட்டும் தான் இருக்கு. இதுக்கப்புறம் நகர் சார்ந்த நாட்டுப்புற கதைப்பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில கே குணசேகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு அவங்களும் இதே போன்ற உங்களுக்கு வந்து பாடல்களை வந்து தொகுத்து எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த தொகுதிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அரியலூர் ரயில் விபத்தை பத்தி. அரியலூர் ரயில் விபத்து 2-3 ரகமா மாறி இருக்கு. அதை நீ பார்க்கணும். அரியலூர் ரயில் விபத்துல எத்தனை பேர் மாண்டாங்க, அவங்க இறந்த பத்தி அன்றைய காலகட்டத்துல எழுதப்பட்ட பாடல்கள் இதுல இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல்கள் வழியாக. அதுக்கப்புறம் இன்னொரு இடம் வந்து தனுஷ்கோடி அழிவு பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது நான் 2 விதமா சொல்லலாம். தனுஷ்கோடி அழிவு வந்து இந்தியால இருந்து தனுஷ்கோடியை பார்த்தவங்க அந்த அழிவுகளை எப்படின்னா பார்க்குறாங்க. அந்த அழிவுலேருந்து ஏற்பட்ட விளைவுகள் அதை வச்சுக்கிட்டு எழுதப்பட்டது. அதுல ரயில் ஒரு முக்கியமான இடமாக இடம்பெறுது. இதற்கப்புறம் இதே மாதிரி நீங்க அலுவாச்சி கோச்சி, அது வந்து அலுவாச்சி கோச்சின்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா ஒப்பாரி கோச் அப்படிங்கிற ஒரு ஆளு எழுதியிருக்காங்க. அவரு வந்து இலங்கையை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். இலங்கையிலிருந்து நீங்க தனுஷ்கோடிக்கு வரக்கூடிய ஒரு ரயில், அந்த ரயிலை பற்றி தான் அந்த இது பேசியிருப்பாங்க. அந்த ரயில்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லோருமே அந்த வெளி வந்திருக்கு. நீங்க வந்து இணையதளத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஒப்பாரி கோச் அப்படின்னு நீங்க அடிச்சீங்க அப்படின்னா அதை பத்தியான விவரங்கள் எல்லாத்தையும் தெரியும். ரயில் பற்றியான இன்னும் விவரம் பார்த்தோம்னா ரயிலால வந்த விபத்துக்களை பத்தி நிறைய பார்க்கலாம். அந்த விபத்துக்கள் வந்து இந்த பாலம் உடைஞ்ச விபத்து, அடுத்துல வந்து சரஸ்வதி பள்ளிக்கூடம் விபத்து. இந்த பள்ளிக்கூடம் விபத்துக்கள் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டேன்னா ரயில் வந்து அந்த ரயில் வந்து ரொம்ப ஸ்பீடா போனதுனால பக்கத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய வித்யாலயா ஸ்கூல் வந்து இடிஞ்சு தரமட்டா விழுது. அங்க குழந்தைகள் எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுகள் கொடுப்பாங்க. இது அவரு அன்னைக்கே தொகுத்து எடுத்திருக்காரு. இந்த நாட்டுப்புற பாடல் கதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கதைகள்ல வந்து குறிப்பிட்டு இடம்பெற்று இருக்கு. இதுக்கப்புறம் ரயிலின் கதைன்னு சொல்லிட்டு அப்புசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு. இந்த அப்புசாமி என்ன செஞ்சிருக்காரு, ரயிலை பத்தி டோட்டலா அவங்க வந்து ஏன்னா நம்ம லிட்ரேச்சரை படிக்கக்கூடியவங்க அதுக்கு உள்ள இருக்கிற கதை புதிவு ரயில் வந்தா இங்க சரஸ்வதி பூஜை நடத்தும் போது நமக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. நம்ம ஒரு தொழில் எந்த தொழில் செய்யறோமோ அந்த தொழிலுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அன்னைக்கு அந்த ரயில்வே இதுல வந்து வேலை பார்த்த அனைவருமே ரயில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருந்தது. தேங்காய் பழம் தான் உடைச்சது. அவங்க அதை ஏன்னா நிக்காது, இவங்களுக்கு அது தெரியாது அப்படின்பாரு, அறியாமையை சொல்லுவாங்க. அப்படி ஒரு லிட்ரேச்சர் டைப்பை நம்ம பார்ப்போம். ஆனா இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரயிலுடைய தோற்ற அமைப்பு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி வந்து நீராவியால் அழுத்தம் பெற்று ரயில் ஓட ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் எப்படி மின்சார ரயில் உருவாகினது, எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணம். இப்போ உதாரணத்துக்கு மின்சார ரயில் வருவதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த கரிகளாலும் மிதனாலும் அதிகமான செலவு, ரெண்டாவது நேரங்களை வந்து ரொம்ப பயனுள்ள மாத்ததுனால அதை உடைப்பதற்காக என்ன செய்யறோம்னா மின்சாரத்துல வந்து ரயில் ஓடுவதற்கான ஒரு முறை வருது. இதுக்கப்புறம் டீசல் பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி வந்து ஹைட்ரோ ட்ரெயின் உருவாக்கி இருக்காங்க. ஒரே ஒரு காரணம் தான், எல்லாமே பொருளாதாரத்தை மையமா வச்சு இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறை. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவு செஞ்ச
ஒரு குறிப்பு கொடுத்திருப்பேன். வாஞ்சி மணியாச்சல் ஆஸ்துரை. இது வந்து ஆஸ்துரை கொலைய பத்தி நீங்க வந்து சலபதி சார் வந்து சாரி சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள் வந்து அந்த வாஞ்சி மணியாச்சல வந்து எப்படி அவன் வந்து சுட்டுக் கொல்றாங்க, எத்தனை சென்டிமீட்டர் அவனுடைய இதயத்துக்குள்ள வந்து அந்த குண்டு தொலைக்கப்படுது, அதுக்காக அவங்க எப்படி தப்பிச்சு போனாங்க, அதற்கு அடுத்த நிலைக்கு வந்து அவரு எப்படி அந்த வெளியே இருக்கக்கூடிய கழிவறைக்குள்ள போய் தப்பிச்சு எப்படி தப்பிக்காது. ஏன்னா அதை படிச்சா தெரியும். ஆரம்பத்துல வந்து இந்த கழிவறைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. வெளியே ஓடும்போது வெளியே இருக்கிற கழிவறையில முதல்ல பெண்கள் கழிவறைக்குள்ள தான் அவர் மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு வெளியே வந்து ஆண்கள் கழிவறைக்குள்ள உள்ள போறாரு. போய் அங்க இருக்கக்கூடிய மணியாச்சி ஸ்டேஷன் அதுல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அந்த தூரத்துல இருந்து போலீஸ் வரும்போது சுத்தி வளைச்சு உள்ள போய் பார்க்கும்போது உள்ளுக்கு இவரு இறந்து கிடந்தாரு. எப்படி இறந்துட்டு வெளி உலகங்கள் தெரியாது. ஏன்னா அங்க இருக்கிற காத்து சத்தம் எல்லாத்தையும் காரணமாக அதை நான் எதாலும் யூகிக்க முடியல. இதுக்கப்புறம் நடந்த பின்புலங்கள் எல்லாமே அவர் தகவல் ஆதாரங்களை சேகரித்து வச்சு எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து சோம்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுடைய புத்தகம். இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாற்று புத்தகத்துல இந்த புத்தகம் வந்து மித்த புத்தகம் தான் உங்களுக்கு இணையதளத்துல பிடிஎஃப் ஃபைலா வச்சிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மட்டுமான இது வந்து பிடிஎஃப் ஃபைலாவே இல்லை. மித்ததுன்னா நீங்க வந்து சோமை எழுதிய புத்தகம் வேற புத்தகம்னா பிடிஎஃப் ஃபைல இருக்கு. நீ விருதுநகர் வேற எந்த அது வந்து சேலம் இதுக்கான நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் கிடைச்சிரும். இது ஏன் போட மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது காவியாவுடைய தனித்திறமையா, காவிய இது வியாபாரம் சந்தையாக மாத்தணுமா அந்த ஒரு நோக்கத்துல உருவாக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு குறிப்பு. இந்த புத்தகம் ஏன் உங்களுக்கு பதிவு பண்றேன் அப்படின்னு கேட்டேன்னா, திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்குமான ரயில் போக்குவரத்துக்கான டேட்டு போடும்போது இதுல 24/2/1923 நான் இன்னொரு முறை சொல்லும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 22/2/1923 தான் நீங்க திருச்செந்தூர் ரயில வந்து போடப்பட்டது. இது ஒரு பகுதி. இதை பத்தி உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தகவலை ஒரு குறிப்பிட்டு செஞ்சிருந்தேன். அதே நேரத்துல தென்காசி ரயில் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்காசி ரயில் வந்து முதல் கடையநல்லூர் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களா போய் தான் தென்காசி வரைக்கும் பயணம் போகுது. தென்காசியில இருந்து கேரளாவுக்கு பயணம் போகக்கூடிய அமைப்பை வந்து உங்களுக்கு கையில் கொடுத்துருக்காங்க. இவ்வளவும் இருக்கு. அடுத்த நாவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாயரம் மரண ரயில் பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கு. இது ஒரு பையன் தன்னுடைய அப்பாவை தேடி போகுவான். அது நம்ம பர்மா கதை தான். தன்னுடைய அப்பாவை தேடி போகும்போது ஏன்னா போனவங்க யாருமே திரும்பி வர மாட்டாங்க. இந்த பையன் எப்படியாட்டு தன்னுடைய அப்பாவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான். இவன் கடுமையா கஷ்டப்பட்டு அங்க போய் பார்த்தா அவ அப்பா இன்னொரு கல்யாணம் முடிச்சிருப்பாரு. அந்த வீட்டு பொறுப்பெல்லாம் இவன் தலையில விடும். அந்த பொறுப்பையும் இவன் எப்படி சுமந்து ஏன்னா அவ அப்பா கொண்டு போட்டதாங்க அந்த பொறுப்பு. அடுத்தல அங்க இருக்கக்கூடிய மரக்கட்டைகள், இதுல இருக்கக்கூடிய மரக்கட்டைகள் அனைத்துமே என்ன உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேக்கு மரக்கட்டைகள். நீங்க ரயில்வே பாலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து கட்டைகளும் தேக்கு மரக்கட்டை. இது எப்படி எனக்கு டேட்டா கிடைச்சது அப்படின்னு கேட்டேன்னா 85 காலகட்டத்தில் அந்த வேலைக்கு உள்ள வரும்போது அங்க இருக்கிற கட்டைகள் எல்லாமே தேக்கு கட்டைன்னு பார்த்தோன்னே எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது அப்படின்னு அந்த வேலை பார்த்தா ஒரு ஆள் என்கிட்ட சொன்னாரு. காரணம் என்னன்னு கேட்கும்போது அவர் அந்த சமூகம் சார்ந்தவரா இருக்காரு. ஏன்னா அவர் தச்சர் சமுதாயத்தை சேர்ந்தவரா இருந்ததுனால இந்த கட்டைக்கு நான் பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சியா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. இதுக்கான தகவலை இன்னும் கொஞ்சம் அவர்கிட்டயே கேட்கும்போது தான் அவர்கிட்ட கிடைச்ச பிற்காலத்த தகவல் தேக்கு கட்டை வந்து நீங்க வந்து நிலத்துல போடும்போது அது கரையான்களால் அரிக்கப்படாது. நீங்க வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டைகளை போட்டிருந்தா கூட அரிச்சிடும். வேம்பு கசப்பு தான் இருக்கும். ஆனா அது போட்டிருந்தா கூட அரிக்கக்கூடிய தன்மை உண்டு. தேக்குக்கு அந்த குணங்கள் வந்து கிடையாது. பின்னாடி வந்து கோங்கு போடுறேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான மெட்டீரியல் எனக்கு கையில எதுவுமே கிடையாது. இப்படி ரயில் உடைய போக்குவரத்து அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்துக்கான ஒரு பெரிய பிம்ப அமைப்பு. நீங்க அகராதியில தேடினாலும் சரி, வாழ்வியல் களஞ்சிய தேடினாலும் சரி, அதுல இருக்கிற நுணுக்கங்களையும் நீங்க நல்லா எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நீங்க அயோத்திதாசர் பண்டிதருடைய புத்தகத்திலையும் ரயிலை பற்றியான ஒரு குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. நான் ஏகே செட்டியார் புத்தகம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஏகே செட்டியார் புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம். ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் இங்க பதிவு செஞ்சிருந்தேன். ஏகே செட்டியார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய வழிகளையும் நல்ல லாப அமைப்பையும் சொல்லுவார். நீங்க தேர்ட் கிளாஸ்ல பயணிக்கிறது எவ்வளவு கொடுமைங்கிறது பல பேருக்கு வந்து இப்ப நெருக்கடி காலத்துல தெரியும். அதே நேரத்துல தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்ட் கிளாஸ்ல பயணிச்சுட்டு இருக்கும்போது அந்த டாய்லெட் எல்லாமே மிகவும் மோசமா இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவு ரொம்ப மோசமா.
அதை யூரின் அடக்கி வச்சுக்கிட்டே அந்த நோய் தொற்று இருக்கு, இதுக்கு கம்ப்ளைண்ட் தான் எழுதி வச்சிருக்காங்க. அப்பனா டாய்லெட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதற்கான குறிப்பு தேடும்போது ஆரம்பத்துல 3rd கிளாஸ்ல எக்காரணத்தை கொண்டும் டாய்லெட் என்பது கிடையவே கிடையாது. ரயில் பயணம் ஆரம்பத்திலயும் கொஞ்சம் காலகட்டத்திலயும் இரவு பயணமாக இருந்தது. ஏன்னா அதுல குறிப்பு கொடுப்பாரு. அதுக்காக நீ எதுனா தயாரியோட எப்படி நீ வண்டி ஏறணும் அப்படிங்கிற குறிப்பையும் அவரு அந்த இதுல கொடுத்திருப்பாரு. இவ்வளவும் அதுல எனக்கு கிடைச்ச தகவல். இதுல வந்து வடக்க ஒரு பகுதியில வந்து அவருக்கு வந்து வயிறுக்கு இந்த வயித்து வலி ஏற்பட்டிருக்கு. அதனால ஒரு ஒரு கொஞ்ச நேரம் தான் ட்ரெயின் நிக்கும். ஆனா போயிட்டு வரதுக்குள்ள ட்ரெயின் போயிட்டு, இந்த தகவல அவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக அவரு கவர்மெண்ட்க்கு எழுதி வச்சாரு. அந்த எழுதி வச்சது பின்புலமாக தான் நடந்த ரகசியம் என்ன அப்டின்னா, 3 கிளாஸ்லயும் ட்ரெயின்ல வந்து கழிவறை அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவறை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கழிவறைகள் வந்ததாப்ல அதற்கப்புறம் தான் சொல்லுவாங்க. இப்படி கதை அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையிலும் நீங்க என்ன செய்ய பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரயில பற்றியான வாழ்வியல் அமைப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆ இப்படிதான் நமக்கு வந்து இருக்கு. ஆனா அதுல வந்து ரயில் காலத்துல வந்து நான் சொன்னோம்ல 1945 வரைக்கும் ரயில் வந்து தனியார் தான். நீங்க ரயில் வந்து நான் சொன்ன கிழக்கிந்திய கம்பெனி, எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய சதர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இப்படிதான் இவங்க தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரயில்வே பராமரிச்சிருக்காங்க. 25க்கு முன்னால கவர்மெண்ட் வந்து அந்த ட்ரெயினை எல்லாமே அவங்க வாங்கிட்டாலும், ஆனா நிர்வாக அமைப்பு ரீதியாக தன்னை பயன்படுத்திக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க 45 வரைக்கும் இருந்தது. சுதந்திரம் பெற்ற பிறகு அது முழுமையான ஒரு கவர்மெண்டாக இருந்து அங்கீகரிச்சாங்க. ஏன்னா, நீங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல நீங்க பாலம் போடுறது, அதுக்கப்புறம் தண்டவாளம் போடுறது, அந்த பொது இடத்த எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கிறது, இது எல்லாமே கவர்மெண்ட் எந்த இடத்துனாலும் எப்படினாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு உரிமை கொடுத்தனால, அவங்க அந்த ட்ராக்க பயன்படுத்தி உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு பரந்துபட்ட நிலையில உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான். அதுக்கப்புறம் ரயில் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு புத்தகம் ஒரு முக்கியமான புத்தகம். இது எப்படின்னா, இந்திய ரயில் போக்குவரத்தின் சுவையான வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியது. நீட் செஞ்சுரி புத்தக நிலையத்திலிருந்து இது போடப்பட்டிருக்கு. இது இருவர் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. பேராசிரியர் முத்துக்குமரன், பேராசிரியர் சாலமன் பெர்னான்சா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களுடைய புத்தகம், இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமான அவருடைய பதிவுகள் வந்து ரொம்ப முக்கிய பதிவுல இருக்கு. அவங்க எப்படி நான் இத வெளியூர்ல இருக்கும்போது இதை பத்தி நாங்க எப்படி பேச ஆரம்பிச்சு எப்படி வர ஆரம்பிச்சது அப்படின்னு முதல் தொடக்கத்தை ஆரம்பிச்சு கடைசி ரயில்ல இருக்கிற எல்லா துறை சார்ந்த வாழ்வியல் பிம்பத்தை எல்லாமே தன்னுடைய போக்குகளுக்காக இந்த புத்தகத்தை அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இவ்வளவும் நம்ம கையில வந்து இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொலை சிந்து அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தமிழகத்துல வந்து கொலை சிந்து ஆய்வடங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. இது வந்து சீமா ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளும் அவரோட இணைஞ்சு இப்ப சுபாஷ் சுபாஷ் ஆமா சுபாஷ் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியிருக்காங்க. அவங்களும் இணைஞ்சு கொலை சிந்து அப்படிங்கிற பகுதியை வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துல ரயில் விபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய விபத்துக்களை எல்லாமே அடையாளப்படுத்தி காட்டுறாங்க. இதுலதான் அந்த அரியலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அரியலூர் விபத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கு. அது அந்த வண்டி எப்படி வந்தது, எப்படி விபத்துக்கள் ஆனது அப்படிங்கிற குறிப்புகள் எல்லாமே இந்த இதுல கொடுத்திருக்காங்க. இந்த தகவல் மட்டும் இல்ல, நீங்க வெள்ளத்தை பத்தி எழுதணும்னு நினைச்சா கூட இந்த புத்தகத்துல டேட்டாவுனா நிறைய இருக்கு. இந்த புத்தகம் கிடைச்சது ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்படி ஒரு குறிப்புகள் இருக்கு. இவ்வளவும் நமக்கு வந்து தேவையான ஒரு புத்தக அமைப்பு ரீதி. இப்படிதான் இந்த கட்டுரை எழுதுவதற்கு நான் சேகரித்து வைத்து கொண்ட புத்தகங்கள். இதையும் தாண்டி போவோம் அப்படிங்கும்போது நீங்க செந்தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தனிப்பாடல் திரட்டுல ஏதாவது ஒரு இடத்த நீங்க வந்து இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல செந்தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை முழுமையாக அவ்வளத்தையும் தேடும் போது ஒரே ஒரு புத்தகம் வந்து கையில கிடைச்சது. அந்த புத்தகத்துல எல்லா புத்தகங்களும் கிடைச்சது. அதுல ஒரே ஒரு புத்தகத்துல மட்டும் நீங்க வந்து துணைக்கால் இல்லாம ரயிலுக்கு பாட்டு எழுதியிருக்காங்க. துணைக்காலே இல்லாம நீங்க வந்து அப்படி ஒரு பாட்டு இடம்பெற்று இருந்தது.
அப்போதான் சாமிநாத ஐயருடைய சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரித்திரத்தை பத்தி நீங்க ஏ.கே. செட்டியார் ஒரு போற போக்குல ஒண்ணு சொல்லி விடுவாரு. நான் என்னுடைய குருநாதர் எல்லாமே நாங்க வந்து கும்பகோணத்துல இருந்து கிளம்பி வரோம். அப்படி ட்ரெயின்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்ததுனால எங்களுக்கு கூட்டமே எதுவுமே இல்ல. நாங்க வந்து ரொம்ப ஜாலியா வரோம். நாங்க இருக்கிற எல்லாருமே தமிழ் படித்த பண்டிதர்கள் அப்படின்னு இருக்காங்க. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ரயிலை பத்தி மட்டுமே எழுதலாமா அப்படின்னு ஒரு பந்தயம் கட்டி, அந்த பந்தயம்னால எல்லாரும் ஒரு விவாதம் பண்ணி ரயிலை மட்டுமே வச்சு எழுத ஆரம்பிச்சது. நான் ஒரு 3 பாட்டு எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு எ- இலக்கண பாட்டை பத்தி சொல்றாரு. மித்தவங்க எழுதுற பாடல்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் கையில கிடைக்கல. கிடைச்சிருந்தா இன்னும் போதிய ரகசியங்களுக்கு கலந்த ஒரு வாழ்வியல் நமக்கு கையில கிடைச்சிருக்கும். இப்படி ரயிலை பற்றி இவ்வளவான டேட்டாவை நான் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நான் கொஞ்சம் பயணிக்க ஆரம்பிச்சேன். இதுக்கப்புறம் தான் நேரடியாக உங்களுக்குள்ள நான் வந்து கட்டுரைக்குள்ள வரப்போறேன். முதல்ல சாலை போக்குவரத்து அப்படிங்கக்கூடிய சாலை போக்குவரத்து தமிழ் சமுதாயத்துல நெறிப்பட்ட முறையில ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சாலை அப்படிங்கிற அமைப்பு வந்து கிடையவே அது. சாலை போக்குவரத்து நீங்க ராஜராஜ சோழன்கள் காலத்துக்கு அதுக்கப்புறம் கூட நீங்க சாலை போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது. முதல் குலோத்துங்க சோழன் காலத்துல சாலை போக்குவரத்து இருக்கு. அவரு அந்த வரி இது தெரியும் உங்களுக்கு, அது என்ன வரி? ஐயோ எனக்கு மறந்து போச்சே. உம் சரி, ஞாபகம் தான் உங்களுக்கு பதிவு பண்றேன். அந்த வரி அவர் தீர்த்தாரு. இந்த வரி எங்க நடந்த பாத்தீங்கன்னா அந்த சாலை போக்குவரத்துல வர புதிய வணிகர்கள் உள்ள வரும்போது எடுத்துக்கூடக்கூடியது. அப்படின்னா தமிழ் சமுதாயத்துல ஒரு குறைஞ்சது ஒரு 1500களுக்கு மேற்பட்ட நாட்கள்ல வருடங்கள்ல என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா சாலை போக்குவரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சாலை போக்குவரத்து நல்லா இருந்திருக்கு. எல்லா வணிகமும் சாலை போக்குவரத்து வழியா இருந்திருக்கு. அதிகமான நம்முடைய பயணம் என்ன பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலை போக்குவரத்து, அதுவும் மாட்டு வண்டி பயணம். அதுல இருந்து கிடைச்சி செயல்களை ஃபுல்லாத்தையும் எனக்கு கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய செயலாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ, இந்த பெருநகரம் சார் பேசுறாங்க. இ- சரி. இப்ப வந்து நமக்கு சாலை போக்குவரத்து நல்ல வளமையாக இருந்ததுனால தான் எல்லா பொருட்களும் கொண்டு போவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்புகளை 18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய மேற்கத்திய நாடுகள்ல நடைபெற்ற போக்குவரத்துல ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இந்த ரயில் கண்டுபிடிப்பு. அவர் கண்டுபிடிச்ச பிறகு அவருக்கு தன்னுடைய இன்ஜின் புது புது இன்ஜின் நீங்க நிறைய அதெல்லாம் டேட்டா நிறைய இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு போக்குவரத்து நிறைய மாற்றம் ஏற்பட்டு அது கொண்டு வந்தாங்க. ஆனா ட்ரெயின் வருவதற்கு முன்னால தண்டவாளங்கள் வந்து விட்டது. அந்த தகவலை இங்க பதிவு பண்ணணும். ஏன்னா சுரங்க தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரங்க தொழில ஆரம்பத்துல மரக்கட்டைகளால் ஆன நீங்க பாலத்தை பயன்படுத்தி இருந்தாங்க. அப்புறம் இரும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்புலான பாலத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால நீங்க வந்து உங்களுக்கு போக்குவரத்து அமைப்பு அதிகமா தெரிய ஆரம்பிச்சுட்டு அதனுடைய விளைவு தான் பிற்காலத்துல வந்து என்ன கிடைச்சது அப்படின்னா இந்த இன்ஜினை வந்து ஆரம்பத்துல இது இழுத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாட்டா மாடுகள் மட்டும் இழுத்திருக்காங்க, மனிதர்கள் இழுத்திருக்காங்க, அவங்க எல்லாம் இழுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஜினை பயன்படுத்தப்பட்டது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்தியாவுல பம்பை டு தானே வரைக்குமான ஒரு 23 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 23 கிலோமீட்டர் பயணம் வந்து முதல் முறையாக இந்தியால செய்யப்பட்டது. ஆனா இது சக்சஸ் பண்ணவங்க கிழக்கிந்தி கம்பெனி. இன்னொருத்தர் வந்து கல்கத்தால இதே மாதிரி அவங்களும் பந்தயம் கட்டி தான் செஞ்சிருந்தாங்க. ஏன்னா இங்கிலாந்துல இருந்து வரும்போது அந்த கப்பல் வரும்போது கப்பல் வந்து மும்பைக்கான கப்பல் வந்து சரியாக வந்து சேர்ந்தது. வங்கதேசத்துக்கு போக வேண்டிய கப்பல் வங்கதேசத்துக்கு போகாம ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு, அதனால அவங்களால அந்த முதல் இடத்த வந்து அவங்களால தக்க வைக்க முடியல. ஆனா அவங்க அடுத்தது இந்தியாவிலே ஒரு இன்ஜின் உருவாக்கி இருக்காங்க, பொட்டிகளை உருவாக்கி இருக்காங்க. அது ஒரு தனித்த சாதனை. என்ன இப்ப நம்ம செஞ்சு ஆகும் அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்து 2வது செஞ்சதுனால இந்தியாக்குள்ள மிகப்பெரியதான ஒரு வாழ்வியல் நமக்கு கையில கிடைச்சது. இது ஒரு தகவல் தான். ஆனா அதற்கு முன்பாக நீங்க எங்க பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் வந்து ரயில் போக்குவரத்து இருந்திருக்கு அப்படின்னாங்க. இந்த சென்னை ரயில் பத்து ஒரு வெறும் 1½ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 1½ கிலோமீட்டர்ல நீங்க அந்த அந்த கால்வாய் இருக்கு பார்த்தீங்களா, கூவாமாற்றவுடைய கால்வாய், இதையும் இன்னொரு கால்வாயும் சேர்த்து இணைச்சு கட்டுவதற்கான வாய்ப்புகளை வந்து கவர்மெண்ட் கிட்ட பேசும்போது அதுக்கான கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்விகளை என்ன செய்யும்
ஒரு தான் அன்று பாலம் தண்டவாளம் போடப்பட்டிருக்கு. ஆனா அந்த தண்டவாளம் எல்லாமே மாடுகள் வந்து இழுத்துட்டு வந்து அது கொடுத்துருக்காங்க. அதனால இத வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பயண அமைப்பை வந்து ஏற்றுக்கொள்ளாம இன்ஜினால் உருவாக்கப்பட்ட பம்பாய்க்கும் தானேக்குமான ரயில் தான் முதல் ரயில்வே போக்குவரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து இருக்காது. உங்களுக்கு எல்லாம் இந்த இன்ஜின் எப்படி சூடாகி அந்த ஆவியாகி அந்த ஆவியாதலுடைய செயல்பாடுகளுக்கு அடுத்தால தான் நமக்கு வந்து நீங்க அதனுடைய பம்பிங்ல தான் நீங்க ட்ரெயின் வந்து உருவாக்கப்படுது. அதோடைய வசீகர தோற்றம் வந்து மக்கள் வந்து வசீகரிக்க இருக்குது. ஒரு பெரிய பிசாசு போல அது வந்து இதா இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் அதை ஒரு பிசாசாவே நம்பல. நீங்க ஆப்பிரிக்கா தேசத்துல பலமுறைமான கதைகளை வந்து பேசும்போது இந்த பூதம் மாதிரி அதோடைய தோற்றத்தோடு இருந்து வந்துட்டு இருந்தது அப்படிம்பாங்க. ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் ரயில் போக்குவரத்து ஆரம்பிக்கும் போதே மேலதாளம் கொட்டி பெரிய விழா மாதிரி ஆரம்பிச்சு அந்த அந்த விழாவோடு சேர்ந்துதான் இருக்காங்க. அதனால போதிய அவங்களுக்கு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு நம்ம இடத்துல இருக்கு. இதுல நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கேன். வேற வழி இல்ல. இதையும் 2 பேர்கிட்ட கேட்டுட்டேன். அவங்களுக்கு சரியான தகவல் வந்து கிடைக்கல. எப்ப அப்படின்னா எதுக்கு இது கேட்க அப்படின்னா பிளாட்பாரம் டிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க ட்ரெயினுக்கு ஏத்தி விட போகும்போது பிளாட்பாரம் டிக்கெட் எடுப்பீங்க. பிளாட்பாரம் டிக்கெட் எதற்கு, எந்த காலகட்டத்துல இது வந்தது என்பது யாருக்காட்டு தெரிஞ்சா இதே போல உங்க நண்பர்கள் யாராவது இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருந்தா, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்லும்போது அதிக கூட்டத்தை வந்து இந்த உள்ள சேர்க்கக்கூடாது என்பதற்காக இந்த பிளாட்பார டிக்கெட்டை உருவாக்கி எடுத்து வச்சாங்க. அப்பதான் கூட்டம் வந்து உள்ள வராது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 18ஆம் நூற்றாண்டு காலத்திலே இந்த டிக்கெட்டுக்கான இதை வந்து இதை வச்சுட்டாங்களா, இல்லைன்னா 19ஆம் நூற்றாண்டு தான் இதுக்கான சோர்ஸ் இந்த மாதிரியான பிளாட்பார டிக்கெட் வேணும் அப்படின்னு நினைச்சாங்களா? ஏன்னா எப்படியாவது ஒரு வழியில நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வழிமுறையில சுரண்டல் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு வழியை கூட வச்சிருக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு தோணம் மட்டும்தான் செஞ்சது. ஏன்னா முழுமையான ஒரு இதுக்கான விடைகள் வந்து எனக்கு கையில் கிடைக்கல. இந்த பிளாட்பாரம் டிக்கெட் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளவுதான். அதுக்கு அந்த அந்த டிக்கெட்டுக்குள்ளதான் நீங்க அந்த இடத்துல இருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டுக்கான வேல்யூ வந்து இல்லை என்பதற்கும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்னிந்திய ரயில்களுடைய பெரிய மாற்றங்கள் அதற்காக எழுதப்பட்ட கும்மி பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கும்மி பாடல்கள் வந்து நிறைய இடம்பெற்றிருக்கு. ஐயோ, நீங்க ஒரே ஒரு கும்மி பாடல் மட்டுமே நீங்க பல முறை வந்து அவங்க வந்து மீண்டும் மீண்டும் வந்து அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு பெரிய ரகசியமா இருக்கு. ஒரே நிமிஷம் இதை அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்னும் அவ்வளவான டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். தென்னிந்திய ரயில்வே என்னும் கர்நாடக புகவெண்டி சிந்து. இது வந்து ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புத்தகத்திலுமே ஆசிரியர் பெயரை வந்து குறிப்பிட்டு பேசல. ஆனா அந்த புத்தகத்தினுடைய கடைசி இப்ப வந்து ஏகே செட்டியார் புத்தகத்தை பார்த்தோம் அப்படின்னா கடைசி 2 லைன் இருக்கவே இருக்காது. இந்த வண்டி எங்க ஆரம்பிக்கும் அப்படி கேட்டேன்னா சென்னை எழும்பூர்ல ஆரம்பிச்சு அது எங்க வந்து முடியுது அப்படி கேட்டேன்னா திருநெல்வேலியில வந்து முடிஞ்சிடும். அப்ப திருநெல்வேலி வரைக்கும் இதனுடைய பயண போக்குவரத்து இருக்கு. இடையில என்னென்ன ஸ்டேஷன் இருக்கு அந்த ஸ்டேஷன்களுடைய இதை எல்லாத்தையுமே குறிப்பிடுது. தஞ்சாவூர் வழியா தான் இந்த போக்குவரத்து. இப்போ இருக்கிற போக்குவரத்து கிடையாது. அப்போ தஞ்சாவூருக்கு வந்து தஞ்சாவூர் வழியாக வெளியே படுத்தப்பட்டு இது வருது. இந்த பாடலுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் எனக்கு கையில கிடைச்சது. எப்படின்னா இந்த பாடல் மட்டுமே ஒரு 3-4 முறைகளுக்கு மேல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1914ஆம் ஆண்டு இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு. அதற்கு முன்பாகவே 1906ஆம் ஆண்டு இது வெளிவந்திருக்கு. அடுத்த 15ஆம் ஆண்டு 1915 வெளிவந்திருக்கு. 23 வெளிவந்திருக்கு. 25 வெளிவந்திருக்கு. இப்படி காலகட்டத்துல இந்த புத்தகங்கள் வந்து அதிகமாக பிரிண்ட் ஆகி வெளிவந்திருக்கு. இந்த நான் சொன்ன மாதிரி ஏகே செட்டியாருடைய கடைசி பகுதியில இந்த 2 லைன் வந்து இல்லவே இல்லை. இதை யார் எழுதுனா அப்படிங்கிற விஷயம் அந்த 2 லைன்ல தான் அது குறிப்பிட்டு பேசிருக்கு. இவர் யார் அப்படின்னா வீரபத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு திருவண்ணாமலையை சேர்ந்தவர். அவர் குறிப்பு கொடுக்காரு. திருவண்ணாமலை சேர்ந்த வீரபத்ரன் இயற்றிய அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்காரு. இந்த 2 லைனை ஏன் எடுத்து போட்டுட்டு இதை பிரிண்ட் பண்ணணும், என்ன காரணத்துக்காக இப்படி பிரிண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு ஒரு குறிப்பு வந்து எனக்கு தெரியல. எனக்கு அதை பத்தி எனக்கு குறிப்பு, ஏன்னா நமக்கு வந்து 55 தான் ரயில் போக்குவரத்து. நீங்க அந்த 55க்கு அப்புறம் தான் நம்மளுடைய இதுல வந்து பிளாட்பாரம் டிக்கெட்டை பத்தி ஒரு மெசேஜ் இப்போ போட்டிருந்தாங்க.
83 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இருக்க வாய்ப்பு, நான் அது உங்க தகவலை நான் வாங்கிக்கிறேன். நன்றி. இப்படிதான் நமக்கு வந்து உருவாக்கப்பட்டு இருந்தது. இதுதான் நம்முடைய ரயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயிலுக்கான அமைப்பு ரீதியா இருக்கு. அதற்கு அடுத்தது வந்து ரயில் பற்றியான கும்மி பாடல் இருக்கு. அந்த கும்மி பாடல் வந்து அப்ப மழையால் ஏற்பட்ட ரயில் விபத்துக்கும் பாடல். ஐப்பசி மாதம் 1930ஆம் வருஷம் ஐப்பசி மாசம் மழையினால் வந்த ரயில் பாலம் உடைந்த அபாய வெள்ளச்சிந்து அப்படின்னு ஒரு திருச்செந்தூர் வழிநடை சிந்து அப்படின்னு ஒரு புத்தகம் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த வழிநடை சிந்துல ஒரு ஆளு சிவன் நடின்னு நினைக்க, அவரு சைவ அந்த மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் மன்றத்துல பொறுப்பாக இருக்கிறாரு. அவரு தான் மற்ற லட்ச ரூபாய்க்களை எல்லாத்தையுமே திரட்டி அவர் கையில கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னாப்புல, நீங்க வந்து வெறும் 12 லட்சம் மட்டும்தான் மக்களால் திரட்டப்பட்டிருக்கு. வட்டி நல்ல அது என்னது, சாரி அதுக்கு பேரு வரி வரி போடப்பட்டு அந்த வரியிலிருந்து கலெக்ட் பண்ணது வெறும் 12 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. மிச்சம் இன்னும் 13 லட்சம் ரூபாய் போட்டா மட்டும்தான் இந்த பாலத்தை வந்து போட முடியும். இடையில வந்து ஜெர்மனால ஏற்பட்டதுனால எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 23 இது வந்து போடப்பட்டது. 23 ஃபுல்லும் போட்டு ஆரம்பிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மக்கள் அமைப்பு சார்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து மிச்சம் 13 சேர்த்து போட்டு இந்த பாலத்தை ஒழுங்குபடுத்தி கடைசி வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. இதுல ஒரு குறிப்பு என்னக்குன்னா, 23ல நீங்க யாரு அப்படின்னா நம்ம குலசேகர பட்டணத்துக்கும் திசைவிலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கும் ஒரு ரயில்வே போக்குவரத்து இருந்திருக்கு. பார்த்துக்கோங்க, இடையில எந்த கேப்பும் கிடையாது. குலசேகர பட்டணத்திலிருந்து திசைவிலை வரைக்குமான ஒரு ரயில்வே போக்குவரத்து. இந்த போக்குவரத்து முழுமையாக எதுக்கு மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பட்டிக்காக மட்டுமே அவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க இன்னும் மதுரையில போய் பார்த்தோம் அப்படின்னா, மதுரை ட்ரெயின் நீ சந்திப்பு நிக்கிற இடத்துல இருந்து வெளியே வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி சத்திரம் அப்படின்னு எதிர்த்தாப்புல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கருப்பட்டி சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பட்டி சத்திரத்தை வந்து பார்க்கலாம். அந்த சத்திரம் வந்து அதனாலதான் கருப்பட்டிக்கு நிறைய மதிப்பீடு இருந்ததுனால இந்த பாடல்களை எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கதை பாடல்கள் நிறைய நம்ம தோற்றத்துல அறிய முடியுது. நிறைய கதை பாடல் இருக்கு. விபத்துக்களை பற்றியான நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல நீங்க உங்களுக்கு கையில வந்திருக்கு. இவ்வளவு நமக்கு ரயில் பற்றியான குறிப்புகள் மட்டுமே. இவ்வளவு நம்மகிட்ட இருக்கிற ரயில்வே இருக்கு. இப்படி சேர்ந்தா மட்டும்தான் நம்ம ஒருமுகப்படுத்தப்பட்டு ரயில்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே அமைப்புக்குள்ள நம்மளால நீங்க கொண்டு வந்து கொடுக்க முடியும். இவ்வளவு நான் சேகரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். முழுமையா இதனை பற்றியான டேட்டாவோடு நான் ஒரு கட்டுரையா மாத்துற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் போராட்டம் இருந்துட்டே தான். இதுல வேற ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க. நான் இதை கொஞ்சம் இடையில உங்களுக்கு வேற தகுதியும் சொல்லிக்கிட்டே இருந்துருவேன். இதுல யாராச்சும் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் கூடுதலாக நான் எடுத்து வச்ச தகுதி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கூட நான் எடுத்து கொடுத்துருவேன். வணக்கம் சார். ஹலோ, கேக்குதா? உழுதுக்குப்பா, எடு போன் வீட்டுல இருக்கு, எடுத்து இளங்கோ. ஹலோ, சார் கேக்குதா? வணக்கம் சார். அதாவது குளத்திலிருந்து ஸ்டேஷன் வரைக்கும் போன ட்ரெயின் வழித்தடங்கள் எந்த காலத்துக்கு கட்டதுக்கு அப்புறம் மறைஞ்சது, எதனால மறைஞ்சது, அந்த வழித்தடங்கள் எதனால மறைக்கப்பட்டது அப்படின்னு எதுவும் தெரியுமா? 1923 அதாவது ஆ 23 அது கட் ஆயிட்டு இந்த கேள்விப்பட்டாங்க. 23 வரைக்கும் தான் அந்த போக்குவரத்து அமைப்பு இருந்திருக்கு. இல்ல அப்படின்னு குறிப்பு மட்டும் கொடுத்திருக்காங்க. அது எதனால அந்த வழித்தடங்கள் அழிந்து போனது அப்படிங்கறது எதுவுமே தெரியும் இல்ல. அந்த ட்ரெயின் வழித்தடங்கள் எதனால அழிஞ்சது, இந்த வழித்தடம் இருந்ததுக்கு ஒரு அடையாளமே அப்படி இல்லாம தானே இருக்கு இன்ன வரைக்கும். பாலிசி என்ன அப்படின்னா, வரவை அதிகமா இருந்தது அப்படின்னா இந்த வீட்டு வரைக்கும் கூட அவன் வந்து ட்ரெயின் பாலத்தை போடுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க மும்பையில இருக்கிற மெட்ரோ கோட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். மும்பை மெட்ரோ கோட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரெயின் இது போகும். காரணம் இங்க இருக்கிற நூல் பஞ்சு ஃபுல்லாமே கொண்டு போய் இங்க வந்து நூலாக்கி கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி என்ன வந்து இன்னும் எடுக்கிற இடம் இருக்கு.
அதுவும் இன்னைக்கு உள்ள போய் வெளியூருக்கு சூழல் இருக்கு. வளரும் வசிட்டே இருந்த இழந்துட்டு இருக்கோம். அதனுடைய இடையில ஏதோ ஒரு காலத்துல இந்த கருப்பட்டியுடைய வரவை இழக்கணும்னு தோணுது. எனக்கு என்ன வந்துட்டு நீங்க அந்த ட்ரெயின்ல பாலம் வந்து அனைத்து நிப்பாட்டுங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா சர்க்கரை அப்படிங்கிற வந்து உருவாக்கப்பட்டுச்சு. 20 அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக சேல்ஸ் வந்து நம்ம கருப்பட்டி அடையாளம் இதை வச்சு அந்த பொருட்கள் உள்ளவங்க ஊர்ல சொல்றாங்க. ஐயா வணக்கங்கய்யா. நீங்க பேசுறது சரியா கேட்கலங்கய்யா. விட்டு 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 கேக்குது நீங்க பேசுறது. ஆமா. கணக்கு கேட்கும் போது ஒரு நேரத்தில் கேட்டுட்டே தான் இருக்கு. சார் இல்ல சார், நான் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கேள்வி கேட்கறவங்க கேட்டுட்டு அவங்க போனை மியூட் பண்ணிருங்க, அவர் பதில் சொல்லுவாரு. அப்பதான் கேக்கு கரெக்டா. இப்ப இப்பதான் கரெக்டா இருக்கு. அதான் பிரச்சனை. கேள்வி யாராவது கேட்டீங்கன்னா கேட்டுட்டு உங்க போனை மியூட் பண்ணிக்கிடுங்க, அவர் பதில் சொல்றதுக்கு கொடுங்க. பதில் சொல்லி முடிச்சாச்சுன்னா பதில் சொல்றவங்களும் மியூட் பண்ணிக்கிடுங்க, அடுத்தவங்க கேள்வி கேட்ட பிறகு ஆன் பண்ணிக்கிடுங்க. ரெண்டும் அட்டை டயத்துல இயக்கணும்னா அது அப்படிதான் இருக்கும். பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுப்பா. இப்ப எந்த கேள்விக்கு பதில் சொல்ல? குலசேகரப்பட்டினம். அதாவது குலசேகரப்பட்டினத்துல வந்து 1973 நின்னு போயிட்டு இதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து எனக்கு தெரிஞ்ச காரணம் வந்து சீனின்னு சொல்லக்கூடிய அஸ்கார் பார்த்தீங்களா, இந்த அஸ்கார் வந்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்களுடைய விளைவாக இருக்கலாம். அதனால கருப்பட்டி வந்து தொழில் நசிஞ்சு போனதுக்கும் இது ஒரு காரணமா இருக்கு. ஆனா இத கையில எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சிறந்த கட்டுரை வந்து கையில கொண்டு வரலாம். முதல்ல சீனியுடைய தோற்றம், சீனி நான் சொல்றேன் சொல்லுங்க. அது இல்ல, ரெண்டு மிகப்பெரிய முக்கியமான காரணம் இருக்கு அதுல. நானு திருச்செந்தூர்காரன் அப்படின்றனால நான் சொல்றேன், வேற எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ரெண்டு மிக முக்கியமான காரணம் வந்து அந்த குலசேகரப்பட்டினம் திசைவிலை ரயில் தடம் நின்னதுக்கு வந்து காரணம். ஒண்ணு, அந்த காலகட்டத்துல இயங்கின சர்க்கரை ஆலை மூடப்பட்டதனுடைய விளைவு. இன்னொன்னு, 2வது உலக போரினுடைய விளைவு. சர்க்கரை ஆலை தான் நீங்க சொன்ன 1928 மூடப்பட்டது. சென்னையில உள்ள பாரியான்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் குலசேகரப்பட்டினத்துல அவங்களுடைய சர்க்கரை ஆலையை வந்து பண்ணாங்க. அப்ப அது கேபிஎம் சுகர் ஃபேக்டரி அப்படின்ற அடிப்படையில அந்த ஆலை வந்து குலசேகரப்பட்டினத்துல இயங்கிச்சு. அதனுடைய மூலப்பொருளான, ஏன்னா அந்த ஏரியா பூரா அவங்களுக்கு பனைமரம் ஜாஸ்தியானது, அதனால அங்க உள்ள மூலப்பொருளா இருக்கக்கூடிய பதநீரையும் சீனியையும் கொண்டுட்டு வெளியிடங்களுக்கு கொண்டுட்டு போவதுக்கே ரயில் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டதே இந்திய தமிழக வளங்களை சுரண்டுறதுக்கு தான். அதுல வேற ஒரு மண்ணும் இல்லை. வணிகத்தை பெருக்கணும், இங்க இருக்கவங்களுக்கு பெரிய வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே அல்லது அது சார்ந்த தகவல்கள் எல்லாமே கட்டுக்கதை தான். அதுக்காக அவன் செய்யவே இல்லை. அதுக்கு இந்த குலசேகரப்பட்டினம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இப்படி அங்கிருந்து இந்த பதநீரையும் சீனியையும் கொண்டு போகுதுதான் 1914 1915 அவங்களுடைய சொந்த செலவுல 2 அடிக்கு அகலமான 2 to 2.5 அடிக்குள்ள இருக்கலாம் அந்த குறுகிய ரயில் பாதையை வந்து அமைச்சான். அதுக்கு பிறகு அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து விடப்பட்டது. 2028 குலசேகரப்பட்டினம் சர்க்கரை ஆலை வந்து மூடிட்டாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்கு. உள்ளூர் மக்களினுடைய விழிப்பு அப்படி இப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதனால 28 மூடிட்டான். அது வரைக்கும் முதன்மை தொழிலாக இருந்த அந்த சர்க்கரை ஆலை வந்து முடங்கினால இந்த ரயில்வேயினுடைய வருவாய் வந்து கடுமையா சரிஞ்சு போகுது, நஷ்டத்தை சந்திக்க தொடங்குது. ஏன்னா சொந்த காசை போட்டு ரயில்வே பாதைய குலசேகரப்பட்டினம் திசைநுழை வரைக்கும் கொண்டு வந்திருக்கானுங்க. இப்ப ஆதாயம் இல்லாம ஆத்தோட போக மாட்டான்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது போல இவன் வந்து சும்மா ஒன்றும் குலசேகரப்பட்டினத்துக்கு திசைநுழைக்கு வந்து சொந்த காசுல ரயில்வே போடலை. அங்க இருக்கிற பதநீரையும் அங்க இருக்கிற பனை வளங்களையும் அங்க இருக்கிற விஷயங்களையும் சுரண்டிட்டு போவதுக்காக போட்டான். அதுக்கு ஒரு கட்டத்துல மக்களினுடைய விழிப்புணர்வுக்கு வந்ததுக்கு பிறகு இவன் நம்மகிட்ட இருந்து புடுங்கி திங்கிறதுக்கு வந்திருக்கான் அந்த ரயில்வேலன்னு நிறைய விஷயங்கள், நிறைய கிளர்ச்சிகள் அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு அது மூடிட்டானுங்க. 2வது மிக முக்கியமான காரணம் 2வது உலக போர் மற்றும் அதை ஒட்டி அமைந்த இரும்புகளினுடைய தேவை. அது 1940 நடக்கிற ஒரு வரலாறு. இதுக்கும் குலசேகரப்பட்டினம் திசை விலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா, இதுக்கும் உலகம் பூரா இது போல அவங்க தேவைக்காக எங்கெங்கெல்லாம் ரயில்வே நீங்க சொன்ன மாதிரி
யார் வீட்டுல பொருள் கிடைக்கி, யார் வீட்டுல வளம் அதிகமா இருக்கோ அவன் வீட்டு பாத்ரூம் வரைக்கும் ரயில்வே போட்டுருவான். ஏன்னா அவனுக்கு தேவை இருந்தது, அவனுக்கு அவசியம் இருந்தது. அவன் சொந்த செலவுல யார் வீட்டு கொல்லப்புறத்துக்கும் ரயில்வே போடுவான். அந்த அடிப்படையில தான் போடப்பட்டது. அது 2ஆம் உலகப் போர்ல இரும்பினுடைய தேவையை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா 1940ல மாறுது. ஆலை மூடப்பட்டதுக்கு பிறகு குறைந்த அளவுல இயங்கி வந்த அந்த ரயில்வே சேவை வந்து 1940ஆம் ஆண்டுடன் முழுமையா நிறுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அங்க உள்ள வயது மூத்தவங்க கிட்ட செய்திகள்லாம் நம்ம எடுக்கலாம். ஒரு 80 வயது, 90 வயது உடையவங்களுக்கு இந்த செய்திகள்லாம் ஓரளவுக்கு அவங்களுடைய வாய்மொழி வழக்காறுகள்ல இன்னமும் அவங்க மனசுல இருக்கு. அந்த பகுதியை சார்ந்தவங்க கிட்ட இருந்து நம்ம இந்த டேட்டாவை இப்பயும் கூட கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதியவர்களா பார்த்து நம்ம கேட்டோம்னா, அது வந்து அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் நம்மட்ட இருக்கு. அதுபோல இந்த 2ஆம் உலகப் போர் சொன்னேன் பார்த்தீங்களா? 1939, 45 அது உச்சத்துல இருந்த நேரம். பிரிட்டிஷ் அரசுக்கு வந்து அவங்களுடைய ராணுவ தேவைக்கு முதன்மையான இரும்பு பாதைகளை அமைப்பதற்கு பெருமளவுல இரும்பு தேவைப்பட்டது. அப்ப எங்கெல்லாம் வருவாய் இல்லாம கொழுத்து போய் இவன் ரயில்வேயை உருவாக்கி, எங்கெங்கெல்லாம் அவன் துட்டுல ரயில்வேயை போட்டு அங்கெல்லாம் வருமானம் பார்க்க முடியாதுன்னு ஒரு நிலைமைக்கு வந்தானோ, அங்க கடந்த இரும்பு பாதைகளை கடந்த அந்த இரும்பெல்லாம் மீட்டு எடுத்துட்டு போறதுக்கான தேவை வந்து அவனுக்கு நெருக்கடி அதிகரிக்கி. அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் குலசேகரப்பட்டினம் ரயில்வே தடத்தினுடைய தண்டவாளங்கள், அங்க உள்ள இரும்பு உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் எவன் எப்படி காசை செலவழிச்சு போட்டானோ, அப்படி காசை செலவழிச்சு அவ்வளத்தையும் கழட்டிட்டு போற அவசியமும் அவனுக்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்படிதான் அந்த குலசேகரப்பட்டினம் திசையன் விலைக்கான ரயில்வே பாதை வந்து இன்னைக்கு ஏதோ சும்மா அது இருந்ததுக்கான ஒரு அடையாளத்தோட அது இருக்கு தவிர, வேற ஒண்ணும் இதுல பெருசா செய்திகள்லாம் இல்ல. அது மாதிரி ரொம்ப நல்ல ஒரு நீண்ட விரிவான கட்டுரை. இதுல தமிழர்களினுடைய இரத்த சரித்திரம் ரொம்ப இருக்கு. என்கிட்ட கேட்டா இந்த கட்டுரையை இன்னும் நீங்க ஷார்ப்பு பண்றதுக்கு தமிழர்களினுடைய உழைப்பு சுரண்டல், தமிழர்களினுடைய அவர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகள், தமிழர்கள் மீது தமிழர்களை கொத்தடிமையா வச்சு சாட்டையால அடிச்சதும், இரும்பு ராடால அடிச்சதும், அவங்கள துப்பாக்கியால கூட சுட்டதும், புழு நெளியக்கூடிய கஞ்சிய குடுத்ததும், ஒரு 18 மாதம் முதல் 20 மாதங்கள் வரைக்கும் ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட் ஒர்க்கை அதுல நடத்தினதும், அந்த சயாம் பர்மா ரயில் பாதையில வந்து 60,000 தமிழர்கள் உயிரிழந்திருக்காங்கன்னா அது சாதாரணமா நடக்கல, கொல்லப்பட்டிருக்காங்கன்னே சொல்லணும். இது மாதிரி இந்த ரயில் பாதையில இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தமிழர்களுக்கான பங்களிப்புகள், அர்ப்பணிப்புகள், அவங்க மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள்னு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த கட்டுரையில இதை நம்ம சேகரிக்கிறதுல நீங்க அதை செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஜென்ரலா ரயில் பத்தினது, அது எப்ப தொடங்குனாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு அதெல்லாம் இல்லாம எல்லாமே சொல்றதுதான். அதுல எங்க சுத்தி எங்க போனாலும் ரயில் பாதை உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படை வேற ஒண்ணும் இல்ல. தொடக்க காலத்துல ஜப்பான் ராணுவத்துக்காரன் தான் நினைக்கிறேன். ஆமா, ஜப்பானிய ராணுவம் தான் இந்த அழிச்சாட்டியங்கள் எல்லாம் ஆரம்பத்துல செஞ்சாங்க. அவங்க தான் உலக நாடுகளை பூரா பிடிச்சிட்டு வரும்போது இந்தியாவுக்குள்ள நுழையிறதுக்கு கடல் வழியை பயன்படுத்தினா கடல் வழியில வந்து நம்ம முன்னேறி இந்தியாவை பிடிக்க முடியாதுன்னு வேற வழி இல்லாம காடுகளையும் மலைப்பாதைகளையும் மிகப்பெரிய ஆறுகளுக்கு இடையும் மலைப்பாதைகளை தோண்டி அந்த ரயில்வே பாதையை அமைச்சு குறுக்கு வழியா இந்தியாவை ஆட்சி செய்வதற்காக இந்த ஜப்பானிய இராணுவத்துக்காரன் ஆரம்பத்துல செஞ்ச சதி ஆக்சுவலா இது. அது அந்த கடல் வழியில வந்து நம்மளை அடிச்சுப்பானுங்க, நம்மளை இந்தியாவையோ அல்லது வேற சில நாடுகளையோ கடல் வழியில போய் நம்ம எதிர்கொள்றது ரொம்ப பெரும் சிக்கலை நம்ம இராணுவத்துக்கு விளைவிச்சிரும் அப்படின்றனாலதான் இந்த மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லயும் ரப்பர் தோட்டத்துக்குள்ள கிடந்தவங்கள உங்களுக்கு நல்ல சம்பளம் தரேன், நல்ல வீடு தரேன், அதை தரேன், இதை தரேன்னு இப்படி ஆசை வார்த்தைகளை பொய்யும் புரட்டையும் கூறி கிட்டத்தட்ட ஒரு 60,000 70,000த்துக்கு மேற்பட்ட ஆட்களை முதற்கட்டமா தூக்கிட்டு போறான். அடுத்தால 1.5 லட்சத்துல இருந்து 2.5 லட்சம் தமிழர்களை பிடிச்சிட்டு போறான். வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயெல்லாம் அந்த ரயில்வே பணியில வந்து சயாம் பர்மா ரயில்வே பணியில ஈடுபட்டிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டருக்கு மேல அந்த ரயில் பாதெல்லாம் போடப்பட்டிருக்கு. இப்படி இதெல்லாம் சிவசுப்ரமணிய ஐயா புத்தகத்துல அவர் எழுதின புத்தகத்திலையும் அவர் எழுதின தொடர்ச்சியா எழுதின கட்டுரைகள்லையும் நான் படிச்சது ஒரு நினைவுக்காக நான் சொல்றேன். இந்த கட்டுரையை நீங்க இந்த மாதிரி அமைச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நீங்க கொடுத்த தகவல்கள்லாம் கூட நிறைய சரியான பாதையில தான் போகுது. பட் அதுல நம்மளுடைய தமிழர்களினுடைய உழைப்பு, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்க மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகள், அவர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கொலைகள், இன்னும் நிறைய கொடிய பாதக செயல்கள்லாம் இருக்கு.
அது வாய்மொழி வழக்காறுகள்ல நீங்க சொன்ன மாதிரி கும்மி பாடல்கள்ல இருக்கு, சாதாரண பாடல்கள்ல இருக்கு, நாட்டுப்புற வழக்காற்று பாடல்கள்ல அதெல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. சிவசுப்பிரமணிய ஐயாவை போய் கொஞ்சம் சிரமம்தான். அந்த மாதிரி மூத்தவங்களெல்லாம் கூட பார்த்தா கூட இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் இந்த இந்த இடத்த நோக்கி அதிக ஃபோக்கஸ் பண்ணுங்க, மற்ற செய்திகளை ஒரு கம்மி பண்ணிக்கிடுங்க. அப்படி பண்ணுனா இந்த கட்டுரை சமூகத்துக்கு தெரியாத விஷயத்தை வந்து சொல்லக்கூடியதா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி மிக அருமை. வேற யாராவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது இது சார்ந்த கூடுதல் தகவல்கள் இருந்தாலோ கொடுத்து உதவுங்க. கலந்துரையாடலுக்கான நேரம். நன்றி. ஐயா வணக்கம். என் பேர் சாஜிதா பர்வீன். நீங்க கேள்வியை கேட்டுருங்க, பதில் சொல்லுவாங்க. சரிங்க ஐயா. ஐயா கேள்வி எதுவும் இல்லைங்கய்யா. நான் வந்து ஒரு லிங்க் மூலம் தான் வந்தேங்க ஐயா. ஐயா சொன்னாரு, அந்த லிங்க் மூலம் டெய்லி வந்தேங்க ஐயா. எங்களை கான்டாக்ட் பண்ற நம்பர் இல்லைங்க ஐயா. அந்த டீட்டெயில் இன்னைக்கு கிளாஸ் இருக்குதா, எப்படி என்ன டீட்டெயில்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க ஐயா? ஐயா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கேட்க சொன்னாருங்க. இன்னைக்கு லாஸ்ட் நாள், இன்னைக்கு இறுதி நாள் உரைமா. அடுத்த நிகழ்ச்சியில இருந்து உங்க நம்பரை அனுப்புங்க. நீங்க நம்ம உங்களை வந்து அந்த குழுவில் ஆட் பண்ணிக்கிடுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல நீங்க கண்டினியூவா இணைஞ்சுக்கலாம். இதுக்கான சான்றிதழ் ஏதாவது உள்ளதா ஐயா? அது கூகுள் படிவம்லாம் நம்ம கொடுத்து எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சிட்டாங்க. 20ஆம் தேதிக்கு முன்னதாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்து பலரும் அதை பதிவு பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அனுப்பியிருந்தவங்களை நம்ம குழுவில் இணைச்சி, அந்த பதிவு கட்டணம் கட்டினவங்களை வந்து தனி குழுவில் இணைச்சி அவங்கள தான் நம்ம இப்போ மீட்டிங் அரங்குக்குள்ள வந்து நாம வந்து இது பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியா நிறைய நிகழ்ச்சிகள் பண்ண இருக்கிறோம். அதுல நீங்க இணைஞ்சுக்கலாம். சரிங்க. ஒரு நாள் மட்டும்தான் வரலைங்க ஐயா. மத்த கண்டினியூவா வந்திருக்கிறேன். படிவம் பின்னொட்ட படிவத்தையும் பூர்த்தி செஞ்சிருக்கேங்க ஐயா. அதனாலதான் கேட்டேங்க ஐயா. நான் லிங்க் ஒண்ணு மட்டும் தான் எங்கிட்ட இருக்குதுங்க ஐயா சொன்னங்காட்டிக்கு. அதை வச்சு நான் டெய்லி வந்து பாத்துட்டு இருக்கிறேன் ஐயா. பரவாயில்ல, நான் அவங்க கிட்ட நம்பர் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு உங்களை தொடர்ச்சியா நீங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல கலந்துக்கிட்ட மாதிரியே நான் உங்களை குழுல இணைச்சுக்கிடுறேன். நன்றிங்க ஐயா. சரிங்கம்மா. வேற ஏதாவது இந்த கட்டுரை தொடர்பான விஷயங்கள் இருந்தா நீங்க பகிர்ந்துக்கலாம். சார்ட்ட நிறைய கேள்வி கேளுங்க. சார் நிறைய உழைக்கக்கூடியவங்க, நிறைய செய்திகள் சேகரித்து வச்சிருப்பாங்க. நீங்களும் தொடர்புடைய செய்திகள் இருந்தா சொல்லுங்க. இது ஒரு கலந்துரையாடலுக்கான நேரம். நீங்க உங்க டைம் எடுத்துக்கலாம். ஐயா வணக்கம். என்னுடைய பெயர் ஜஸ்ஃபா. நான் வந்து லேடி டாக் காலேஜ்ல வந்து தமிழ் முனைவர் பட்ட ஆய்வாளரா இருக்கேன். இங்க நான் மதுரையில இருக்கனால இங்க ஒரு செய்தி வந்து நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, 1880 வந்து இங்க மதுரா கோட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து ரொம்ப புகழ்பெற்ற நிறுவனமா வந்து இருந்தது. அந்த ஹார்வி சகோதரர்கள் வந்து அங்க நிறைய அதாவது மதுரை அந்த பகுதியை சுற்றியுள்ள ஆட்கள் வந்து அங்க வேலைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியா வந்து இப்ப எப்படி இந்த குவார்டர்ஸ் எல்லாம் தர மாதிரி ஒரு இடத்துல வந்து தனியா அவங்களுக்குன்னு சில இடங்கள் கொடுத்து அங்க வந்து தங்க வச்சாங்க. அப்ப அவங்க அங்க இருந்து அந்த ஆலைக்கு வர்றதுக்கு, அந்த நிறுவனத்துக்கு வர்றதுக்கு வந்து அவங்களுக்காக தனியாகவே வந்து ரயில் தண்டவாளம் வைத்து அவங்கள வந்து ரயில்ல கூட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து இங்க சொல்லப்படுது. இப்ப அந்த ஊரையுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்வி பட்டி அப்படின்ற ஒரு இடமே வந்து அங்க இருக்கு. அந்த ஆர்வி பிரதர்ஸ் அவங்க அங்க அந்த இடம் கொடுத்து அங்க மக்கள் வாழ்ந்தனால இன்னைக்கு வரைக்குமே அந்த பெயர் வந்து ஆர்வி பட்டி அப்படின்னு இருக்கு. இது பற்றிய குறிப்பு எங்கேயாவது நீங்க ஆய்வு செய்யும் போது பாத்தீங்களா? இல்ல மதுரை சார்ந்து உள்ள இருக்கக்கூடிய தண்டவாளங்கள் சார்ந்து, ரயில் நிலையங்கள் சார்ந்து, மதுரைக்கு ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து அந்த ரயில் தண்டவாளங்கள் குறித்த செய்தி ஏதேனும் நீங்க பாத்தீங்களா? அது ஏதாவது தகவல்கள் இருக்குதா ஐயா? வணக்கம்மா. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மதுரா கோட்ஸ் போல இங்கேயும் மதுரா கோட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஐயப்பன் சாருக்கு தெரியும். அம்பையில் மிகப்பெரியதான அமைப்பு. அவங்க நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. மதுரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கருப்பட்டி சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியாக போனதாப்லையும் திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஸ்டாப் இருந்ததாப்லையும் அந்த நம்முடைய பாடல்கள், கும்மி பாடல்கள், அடுத்த அந்த சிந்து வகையான இலக்கியங்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேற எந்த இதுமான தகவலும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கையில் கிடைக்கல. சப்போஸ் ஏதாவது கிடைச்சானா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிடுதேன். ஏன்னா உள்ள அமைப்புல எந்த ட்ராக் பத்தியான தகவலும் சொல்லப்படல. நன்றி ஐயா.
திருநெல்வேலி வரைக்கும் அந்த பாட்டு நீங்க சொன்ன பார்த்தீங்களா? தென்னிந்திய ரயில்வே அது வந்து திருநெல்வேலிக்கு வரைக்கும் வரும். ஆனா திருநெல்வேலிக்கு தான் போட்டாங்களா அப்படின்னு கேட்டானா இல்ல. எதுக்கு அப்படின்னா, திருநெல்வேலிய ஒன்றோட இணைஞ்சு இருந்த தூத்துக்குடிக்கு தான் அது அந்த ட்ராக் போட்டிருக்காங்க. ஏன்னா தூத்துக்குடியிலேருந்து அந்த வணிகத்தை எல்லாத்தையுமே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒட்டுக்கு இருந்த திருநெல்வேலி பேரும் அதோட ஆட் ஆயிட்டு. அதனால இல்லைன்னா திருநெல்வேலி பேரும் அப்போ வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் டெவலப் ஆனதுனால நீங்க வந்து நாகர்கோயில் இப்படி தனித்தனியா நீங்க வந்து அதனுடைய வளர்ச்சி வந்த பிறகு உருவாக்கிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த குறிப்பு எதுக்குமா நீங்க எதுவும் ஆய்வு பண்றீங்களா அதுல? இல்லைங்க ஐயா. இன்னைக்கு ஐயா வந்து ரயில்கள் பத்தி பேசும்போது இந்த தலைப்பு ரொம்ப புதுசா இருந்தது. இங்க இப்படி ஒரு செய்தி வந்து நான் எதேர்ச்சியா வந்து ஆர்விப்பட்டிக்கான அந்த பின்புலம் என்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த நீங்க இந்த நிகழ்வு ஏற்கனவே இருந்தனால இத சொன்னாங்க ஐயா. இப்ப ஐயாவும் ரயில் பத்தி நெறைய பேசினதுனால நான் இத பகிர்ந்துக்கிட்டேன் ஐயா. மதுரையில இந்த மாரி ஒரு இது இருந்தது அப்படின்றது. இருந்ததுமா ஆர்வம் தாங்க ஐயா. அது பத்தின குறிப்பு ஆனந்த விகடன் இதழ்ல வந்து வெளியான ஒரு தொடர்ல வந்து மதுரா மில்ஸ் நவீனத்தின் வருகை அப்படின்னு ஆனந்த விகடன்ல ஒரு தொடர் தொடர்ந்து வெளியானுச்சு. அதுல வந்து இந்த ஹார்விப்பட்டி குறித்தான செய்திகளும் அதுல தொழிலாளர்களை ரயில்ல ஏற்றி வந்த வரலாறும் அதுல பதிவு பண்ணியிருக்கு. அது என்ன தலைப்புல அந்த ஆனந்த விகடன்ல எழுதப்பட்டதுன்னா, இது நான் என்னுடைய நீங்க கேட்டனால நான் சொல்றேன். இருங்க ஒரு நிமிஷம், நான் டைரியை பார்த்துட்டு அதுக்கான கரெக்டான தலைப்பு சொல்றேன். நானும் கூட அந்த செய்திகள் குறித்து மதுரைக்கு போனப்ப நானும் கூட கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த இருக்கு. தூங்கா நகர நினைவுகள் அப்படிங்கிற தலைப்புல ஆனந்த விகடன்ல ஒரு கட்டுரை தொடர் வந்து வந்திருக்கு. யார் எழுதுனாங்கன்னா எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னவர், அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர் வந்து அந்த கட்டுரையை வந்து விரிவா எழுதியிருக்காரு. அது கிடைக்கான்னு பாருங்க, அதுல அந்த செய்தி இருக்கு. அடுத்ததாக இதுல வந்து இந்த செய்தியை வந்து வேற எதில் குறிச்சு வச்சிருக்கேன். அடுத்ததா இந்த செய்திகளை கலெக்ட் பண்றதுக்கு மதுரை மாவட்ட தொழில் மையத்தினுடைய அதிகாரப்பூர்வ குறிப்புகள் இருக்குல்ல, அதுல நம்ம கேட்டா கூட கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒருத்தங்க தகவல் சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்னு மதுரையில இருக்கு. தமிழக அரசினுடைய மதுரை மாவட்ட தொழில் மையம் வரலாற்று ஆவணங்களை நிறைய வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து பிரிட்டிஷ் காலத்துல மதுரா கோட்ஸ் தொழிலாளர்களுக்கு அவர்கள் குடியிருப்புல இருந்து வேலை செய்ய இடத்திற்கு இலவச ரயில் போக்குவரத்து வசதி வழங்கப்பட்டதுக்கான ஆவணங்கள்லாம் அங்க வச்சிருக்காங்க. அங்க இது குறித்து வாங்கலான்னு எனக்கு வந்து ஒரு நண்பர், திருப்பரங்குன்றத்து நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு இந்த குறிப்பு தந்திருக்கிறாரு. அவரு மொபைல் நம்பர் எழுதியிருக்கு, ஆனா அது கான்டாக்ட்ல போல. அது மாதிரி மதுரை வரலாறு மற்றும் தொழிலாளர் வரலாற்று நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகங்களுக்குள்ளேயும் இந்த செய்திகள் எல்லாம் நம்ம தேடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 குறிப்புகள் தான் வச்சிருக்கிறேன். பட் நீங்க சொன்ன செய்தி கரெக்ட். அது அது வந்து ஹார்விப்பட்டி செய்திகள்லாம் கரெக்ட். நான் உங்களுக்கு தொடர்பு கொள்றேன், சொல்றேன். உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஏன்னா நீங்க இப்படி ஒரு இது தகவல் சொல்லும் போதுதான் மதுரை அமைப்புல இருக்கக்கூடிய பிற விஷயங்களும் எனக்கு இப்போ கையில கிடைச்சிருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப நன்றிகள். நன்றி ஐயா. இதை முழுமையா ஒரு வாரத்துல கட்டுரை வடிவமாக மாத்துவதற்கு முயற்சி பண்ணியிருந்தேன். சூப்பர், நல்லா செய்யுங்க. விருது வாங்கிட்டு வந்தாச்சா இன்னைக்கு? இல்ல, 15ஆம் தேதி போறேன். 15ஆம் தேதி அதையும் அறிவிச்சிடலாமா? நம்ம சபையில எல்லாருக்கும் சொல்லிருங்களேன். சொல்லிருங்க. அது என்ன இது? பாரதி இலக்கிய பேரவை கம்பத்தில் இருக்கக்கூடிய பாரதி இலக்கிய பேரவையில இருந்து ஒரு போட்டி வச்சிருந்தாங்க. புது நூல்களுக்கு வந்து பரிசளிப்பு செய்யறாப்புல சிறுகதை, நாவல், கட்டுரை 3க்குமே கொடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில கட்டுரை பகுதியில வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். அது வந்து 3rd பிரைஸ் தான். ஆனா இருந்தாலும் சமூகத்துல ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் நமக்கு கையில கிடைச்சிருக்கு. ரொம்ப என்ன புத்தகத்துக்கு? மூட்டைப்பூச்சியும் தமிழ் சமூகமும். சூப்பர், நல்லது. நன்றி. மூட்டைப்பூச்சியும் தமிழ் சமூகம் புத்தகத்துக்கு 15ஆம் தேதி அந்த இலக்கிய அமைப்புல இருந்து நம்ம உரையாளர் விருது பெறுதாங்க. உங்க எல்லாருக்கும் அதை ரொம்ப மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிட்டோம். வேற ஏதேனும் செய்திகள் இருந்ததுன்னா நீங்க பகிர்ந்துக்கலாம்.
நன்றி. ஆனா நிறைய இந்த மாதிரி ஒரு நல்ல தளத்துல நிறைய விஷயங்களை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு. அதனால வாகை தமிழ் சங்கத்துக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை முன்னிலைப்படுத்தக்கூடிய திரு ஐயப்பன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் மெனக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்றாங்க. அதுல நிறை குறை எதுனாலும் சரி நான் இதை சொல்லுவேன், அது நீ ஏத்துக்காதது அது உன்னுடைய பட்சம் அப்படின்றவாங்க. அந்த அடிப்படையில் அவர் சொல்லுவாரு, நான் ஏத்துக்கிறது அது என்னுடைய மனசு ரீதியானது. அப்படியாப்பட்ட ஒரு இது. ஏன்னா இங்க இருக்கிற இலக்கிய உலகத்தையும் சரி, இங்க இருக்கிற வாழ்க்கை முறைக்கும் சரி, விருதுகள் என்பது ஒரு வகையான அங்கீகாரத்துக்கு பொது வெளியில வந்து என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கு. அவ்வளவுதான். அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த விருதுகளை வந்து நம்ம மேல சுமந்துட்டு போக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கும். என்னோட டேலண்டான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இப்போ நான் சொன்னோம்ல ஐயப்பன், இப்போ நிறைய பேர் அவங்கன்னா இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எந்த இதுவும் வேண்டாம், நம்ம எப்பவும் போல் பயணிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வேணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த உலகத்தோடையும் இந்த சமூகத்தோடும் ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை முறைக்கு இருக்கும். விருதினுடைய ஒரே நோக்கம், நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் பொதுவெளிக்குள்ளே போகும்போது ஒரு மரியாதை கிடைக்கி, அதே நேரத்தில் நான் எனக்கு டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கையில் கிடச்சிருது. இல்லைன்னா நான் ஏச்சி வாங்க வேண்டி இருக்குது, பேச்சு வாங்க வேண்டி இருக்குது. அதுக்காக தான். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த 5 நாள் கருத்தரங்கில் எனக்கு ஒரு 3 நாட்களை தனியாக ஒதுக்கி தந்து அதை முழுமையாக கட்டுரையை வாசிப்பதற்கு எனக்கு அனுமதியும் தந்த வாகை தமிழ் சங்கம் மற்றும் பேராசிரியர் முனைவர் முதுமுனைவர் ஐயப்பன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி இன்னொரு புத்தகம் இருக்கு. அது வந்து தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர் இயக்கத்தில் மகத்தான வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. சின்ன புத்தகம். இந்த புக்கு வந்து நான் படிச்சுட்டே இருந்ததுனால இந்த புத்தகத்தை அந்த ரயில்வே நண்பர் வந்து வாங்கிட்டு மதுரைக்கும் இதை ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த புத்தகம் அங்கே கூட இல்லையா, தமிழ்நாட்டில் மட்டும்தான், பொன்மலையில தான் அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுடைய தொழிற்சாலை வந்து உருவாக்கப்படுது. நீங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட் தொழிற்சாலையை உருவாக்கும் போது எந்த இடத்துலேருந்து உருவாக்கணுமோ அந்த இடத்துக்கான பெயர் வந்து அதில் இடம்பெற்றே இருக்கும். அவர்கிட்ட பேசும்போது நிறைய சொன்னார், அந்த பேர் வந்து கண்டிப்பாக இருக்கும் சார் அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் அகல் ரயில் பாதை மாற்றின பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாமே கொச்சின் கேரளாலேருந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்பு வந்து இங்கே நீங்கள் தண்ணி டேங்க் வந்து ஒரு காலத்தில் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல போய் தான் அங்கே போய் தான் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு. இப்படி ரயிலுக்கும் மனிதர்களுக்குமான ஒரு இணக்கமான உறவு, அதே நேரத்தில் ரயில்களால் பாதிக்கப்பட்டு இலக்கிய வடிவமான ஒரு உறவு. நீங்கள் தலைவர் சொன்னாப்புல அந்த ரயிலால் தமிழ் சமூகத்தில் என்னென்ன கொடுமைனா நடந்திருக்கு, இப்படி ஒவ்வொரு பாட்டை தனித்தனியாக கூட கொண்டு போகலாம். இது ஒரு புத்தக வடிவமாக எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி 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 நன்றி. வாகை தமிழ் சங்கம் சார்பாக வாகை ஆய்வு மன்றம், தமிழியல் ஆய்வு மன்றம் நடத்திய தொடர் 5 நாள் ஆய்வலங்கம் இன்னைக்கு நிறைவு நாளை எட்டி இருக்கின்றது. இன்றைய நிறைவு நாள்ல சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே 3 நாள் மிக அருமையான புதிய புதிய விஷயங்களை நமக்கு உரை வழங்கியிருக்கிறாங்க இளங்கோ சார். அவர் அரங்கத்துல இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட இருந்தே முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் வாகை ஆலிசை தமிழியல் ஆய்வு மன்றத்தின் சார்பாகவும் நிறைய ஏராளமான நெருக்கடிகளுக்கு மத்தியில இந்த உரையை வந்து இளங்கோ நமக்கு கொடுத்துருக்குறாங்க. முதல் நாள் உரையும் சரி, 2வது நாள் உரையும் சரி, பணிக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து குழந்தைகளை டியூஷன்ல விட்டுட்டு இப்படி பல்வேறு நெருக்கடிகள்லாம் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி அவங்க டயத்தாக்காக ஒதுக்கி இந்த உரையை வந்து நமக்கு இன்னைக்கு நிறைவு உரையாக நமக்கு தந்திருக்கிறாங்க. முதல்ல அவர்களுக்கு வாகை தமிழ் சங்கம் வாகை யாழிசை தமிழியல் ஆய்வு மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்ட நம்ம அனைவரின் சார்பாகவும் அவருக்கு நாம நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல்ல உரை நிகழ்த்திய தமிழக பண்பாட்டு கலைகள்ல மட்பாண்ட கலை குறித்து உரையாற்றிய வேதக்கனி மேடம் அவர்களுக்கும் சகோதரி வேதக்கனி அவர்களுக்கும் முனைவர் வேதக்கனி அவர்களுக்கும் நாம வந்து வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் வாகை யாழிசை தமிழியல் ஆய்வு மன்றத்தின் சார்பாகவும் அவர்களுக்கும் நாம நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்களும் பணியெல்லாம் முடிச்சுட்டு வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து நமக்கு வந்து உரை கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு நெருக்கடியான பணியில இருக்கிறோம். ஆனாலும் கூட ஒப்புக்கொண்ட பணியை சிறப்பாக செய்யணும் அப்படின்றதுல நம்மளுடைய நெருக்கடிகளையும் தாண்டி
இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப அருமையாக நடத்தி கொடுத்து செம்மைப்படுத்தி அந்த உரையெல்லாம் நல்ல முறையில் வழங்கினவங்க தான் இதனுடைய முழுமையான கதாநாயகர்கள். நாம் நடத்துகிறோம். அதை விட அவங்களுடைய தொடர்ந்த உழைப்பும் இந்த கட்டுரைக்காக அவங்க தயார்படுத்திக்கிட்டதும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய இது போல அர்ப்பணிப்பு மிகுந்த ஆய்வாளர்கள், அறிஞர்கள், பேரறிஞர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் வாகை தமிழ் சங்கம் வந்து தொடர்ந்து பயன்படுத்தும். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அது போலான நிறைய நம்ம தொடர் நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம். நல்ல நல்ல விஷயங்களோடு நம்ம நிகழ்ச்சியை அடுத்தாப்புல நம்ம பண்ணுறது நாட்டுப்புறவியல் துறை தொடர்பான கருத்தரங்கமாகவோ அல்லது அது ஒரு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு அரங்காகவோ அது அமையும். அடுத்த பகுதி என்பது நாட்டுப்புறவியல் தொடர்பாக நம்மளுடைய அரங்க நிகழ்வை நாம் வந்து தொடர இருக்கிறோம். அது மாதிரி தமிழக பண்பாட்டு கலைகள்ல கட்டிடக்கலை எல்லாம் அது மேடம் உரையில சொல்லியிருப்பாங்க. கட்டடக்கலை தான். அந்த கட்டடக்கலை குறித்தும் அருமையான செய்திகளை நமக்கு வழங்கியிருந்தாங்க இசக்கியம்மாள் மேடம் அவர்கள். திருவையாறு, சென்னை SCA கல்லூரியிலிருந்து வருகை தந்து அவர்களுக்கான உரையை மிக அருமையாக நமக்கு வழங்கியிருந்தாங்க. இசக்கியம்மாள் அம்மா அவர்களுக்கும் வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாகவும், வாகை ஆலிசை தமிழியல் ஆய்வு மன்றத்தின் சார்பாகவும், நம்ம இங்கே அரங்கத்தில் இருக்கிற நம்ம அனைவரின் சார்பாகவும் அவர்களுக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 5 நாள் கருத்தரங்கத்துக்கும் தேவையான கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணுறது, போஸ்டர் மேக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த 5 நாள் அரங்கத்துக்குமான ஒளி பதிவை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்ற வாகை ஆலிசை தமிழியல் ஆய்வு மையத்தினுடைய எங்களுடைய மையத்தினுடைய முக்கியமான தூண்களில் ஒருவராக இருக்கிற அன்பிற்குரிய தம்பி மிதுன். திரைக்கு பின்னாடி அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அவர் தான் வீடியோ ரெக்கார்டிங் போடுறாரு. அவர் தான் இந்த அரங்கத்தினுடைய ஹோஸ்டாக இருக்காங்க. அவர் தான் போஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் தான் மற்ற விஷயங்களெல்லாம் நமக்கு ரெடி பண்ணி தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் தம்பி மிதுன் அவர்களுக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் இந்த 5 நாள் கருத்தரங்கத்துக்கு என்னோடு இணைந்து செயல்பட்டதற்காக அவருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமான நன்றியை சொல்லணும் அப்படின்னா வாகை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் மனோஜ்குமார் அவர்கள் நிறைய சுதந்திரத்தோட இந்த செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எனக்கு இப்படியான நல்ல ஒரு வாய்ப்பை தந்து, அது என்ன தலைப்பு, உரையாளர்கள் யாரு இப்படின்னு தேர்வு பண்ற விஷயங்கள்ல எந்த இடத்துலையும் வந்து அந்த உரிமைகளை வந்து எடுத்துக்கிடாம நல்ல முறையில ஒரு முழுமையான சுதந்திரத்தை எனக்கு அளித்து அந்த எல்லா வகையான விஷயங்களையும் சரியாக கட்டுக்கோப்போடு கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பையும் வசதியையும் இந்த வாகை தமிழ் சங்கத்தோடு என்னையும் இணைத்து செயல்பட வைத்து கொண்டு இருக்கின்ற வாகை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் மனோஜ்குமார் அவர்களுக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் உள்ள அரங்கத்துல வந்து தொடர்ந்து இத்தனை நாட்களாக சரியான நேரத்தில் இணைஞ்சு கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு தகவல்கள் நமக்கு கிடைக்காதா, புதிய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட முடியாதா, நமக்கும் இது போல அரங்கங்களை எப்படி நம்ம பேசணும் இப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்காக நிறைய கற்றல் கற்பித்தலுக்காக இந்த அரங்கத்துல இணைந்திருந்த 5 நாட்களும் தொடர்ந்து வந்திருந்த ஆய்வாளர்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மனநிலையில ஆய்வாளர்களாக இருக்கிற மனநிலையிலேயே ஆசிரியர் பெருமக்களும் இங்க நிறைய இருக்கிறீங்க. அவங்க ஆசிரியர் பெருமக்களுக்கும் 5 நாளா வருகை தந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இடையில யாராவது விடுபட்டிருந்ததுன்னா விடுபட்டவர்களுக்கும் சேர்த்து நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்வுல பங்கெடுத்தவங்க உங்க அத்தனை பேருக்கும் சான்றிதழ் குழுவுல வந்து உங்களுக்கு பகிரப்படும். சரியான நேரத்துக்கு சான்றிதழ் வந்துடும். உங்களுடைய பின்னூட்ட படிவத்தை எல்லாமே வாகை தமிழ் சங்கத்துல வந்து அந்த பின்னூட்ட படிவத்தின் அடிப்படையில உங்களுக்கு சான்றிதழ் அந்த குழுவுல பகிரப்படும். கொஞ்சம் காத்திருங்க, விரைவில் உங்களுக்கு எல்லா தகவல்களும் அந்த குழுவுல உங்களுக்கு தரப்படும். குழுவுலவே இணைந்திருங்கள். அடுத்த நிகழ்வுகள்ல நம்ம வந்து தொடர்ந்து செயல்படுவோம். நன்றி. அடுத்த நிகழ்வுல நாம சந்திப்போம். நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு தகவல், யாராவது நினைவுபட்ட ஆய்வேடு அதற்கப்புறம் நிறைய இந்த கட்டுரை எழுதுறது பத்தியான தகவல் வந்து எடுத்தீங்க, இப்படின்னா எப்படி செய்யலாம், அதுக்கான முறை அப்படின்னு சொல்லிட்டு முறை அமைப்புகளை பத்தி தெரியணும் அப்படின்னா நீங்க முனைவர் ஐயப்பன் அவர்களை நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம் என இந்த இடத்துல ஒரு பதிவு செஞ்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்பா இப்படி? அப்படிலாம் இல்லை, எல்லாம் நிறைய மூத்த பேரறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. நீங்க மனம் திறந்து
நம்மளுடைய நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களை நாம முறையா பயன்படுத்தினாலே நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அதுக்காக எங்களை தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நமக்கும் மூத்தவங்க நிறைய இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம கூச்சம் இல்லாம தொடர்பு கொள்ளணும். இப்ப நானு இளங்கோலாம் ஓரளவுக்கு ஏதோ ஒரு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இந்த துறையில நீடிச்சுட்டு இருக்கோம்னா ஒரே விஷயம்தான். இன்னமும் எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா என்னுடைய ஆசிரியர்கிட்ட நான் ஃபோன் போட்டு, ஐயா இதை பத்தி எனக்கு தெரியல என்னன்னு சொல்லித்தாங்கன்னு நான் இப்பவும் கேட்கிறேன். அந்த கேட்கிற மனநிலை தான், தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களோடு கேட்கிற மனநிலை தான் நம்மளை வந்து தொடர்ந்து புதிய தளங்கள்ல புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஈடாக நம்மளையும் தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. நான் வந்து இதை ஆய்வாளர்கள், இளைய ஆய்வாளர்களுக்காக நான் சொல்லிக்கிடுதேன், ஆசிரியர்களுக்காக இல்லை. ஆசிரியர்களுக்கெல்லாம் இது தெரியும். நான் சொல்றது மாணவர்களுக்காக. மாணவர்கள் நீங்க உங்களை எதிர்காலத்துல நல்லபடியா வச்சுக்கணும்னா நம்மளை எந்தெந்த ஆசிரியர்கள்லாம் நம்மளை வளர்த்து எடுத்துட்டு வராங்களோ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நன்றியும் விசுவாசமுமாக இருந்து அவர்களோடு தொடர்ந்து பயணப்படணும். அவர்கள்ட்ட இருந்து திறந்த மனதோடு அறிவை பெற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டக்கூடாது. இப்ப நானும் இளங்கோலாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய ஆய்வு வழிகாட்டி முனைவர் கண்ணா கருப்பையா மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரியில 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணி நிறைவு செய்து இப்ப காந்தி கிராமம் பல்கலைக்கழகம் டீம்டு யூனிவர்சிட்டியில வருகை தரு பேராசிரியராக இன்னமும் தொடர்ந்து பணியில இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல அவரோட நான் வந்து இன்னமும் தொடர்புல இருக்கேன். ஒரு மாணவராகவே தான் இருக்கேன். ஐயாட்ட தான் படித்தேன். அவர்கிட்ட படிச்சு இன்னைக்கு முதுமுனைவராக என்னைய உயர்த்தினவர் அவர் தான். யூஜிசியில போய் நேரடியாக பல்கலைக்கழக மானிய குழுல இன்னைக்கு இப்படி ஒரு பட்டம் சாத்தியமாயிருக்குன்னா அது அவரு தான். அது மாதிரி நிறைய அவங்களுக்கும் மூத்த பேராசிரியர்களெல்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி வச்சு எங்களை அவங்ககிட்டையும் சந்தேகங்கள் கேட்குற அளவுக்கு எங்களை ஆற்றுப்படுத்துவார். இப்படி நல்ல பேராசிரியர்கள் நல்ல மாணவர்களுக்கு கிடைத்தால் அவங்க வாழ்க்கை நல்லா ஆயிரும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். தெரியல, நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலன்னு வெளிப்படையாக ஒத்துக்கிடுறதும், தெரிந்த ஆசிரியர் பெருமக்களை தேடி அவங்க கிட்ட நாம கத்துக்கிடணுன்ற மனநிலையை வளர்த்துக்கிறது தான். வேற ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லை, தெரியாத விஷயங்களும் நிறைய இருக்கத்தான் செய்யும். எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது மாதிரி நாம இணைஞ்சு செயல்படும் போது அந்த அறிவு தளத்துல நம்ம விரிவடையலாம். அதனால இது மாதிரியான விஷயங்களை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. எங்களுடைய உயர்வுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ரகசியம் இது மட்டும்தான். தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டும் எழுதிக்கிட்டும் இருக்க முடியுது அப்படின்னா இது போல நிறைய ஆசிரியர் பெருமக்கள் பின்னாடி எங்களுக்கு உதவுறாங்க. அவங்கள நாங்க பயன்படுத்துறோம், அவங்க கிட்ட உதவி கேட்குறோம். இப்பவும் நிறைய மூத்த அறிஞர் பெருமக்கள்லாம் எங்களுக்கு வழிகாட்டிகிட்டே இருக்கிறது ஒண்ணுதான் இதற்கான அடித்தளம். நீங்களும் அதை கடைபிடிங்க. உங்களுக்கும் நல்ல எதிர்காலம் எங்களை போல அமையும். எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய எண்ணம். அனைவருக்கும் நலமே சொல்லட்டும். நிறைவான வார்த்தைகளோடு இந்த அரங்கத்தை நாம நிறைவு செய்வோம். விரைவில் நாட்டுப்புறவியல் குறித்தான ஒரு அரங்க நிகழ்வுல நாம எல்லாரும் மறுபடியும் இணைவோம். வருகை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. பின்னூட்ட படிவம் நிறைவு செஞ்சிட்டீங்கன்னா நீங்க அரங்கத்துல இருந்து நீங்க இது பண்ணிக்கலாம். நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி.